பரப்புற டீம் இருக்குடா, அரசியல் பட்டரா இருக்குடா, அவனுக்கு பயிற்சி பட்டரை எல்லாம் வச்சு நடத்துறாருடா, முழுக்க வச்சுக்காட்டா சீமான் அண்ணன். இலங்கை தமிழ் கட்சியில ரத்த தானம் அமைப்பு இருக்காடா, மரண சுற்றுச்சூழல் பாதுகாத்துக்கு அமைப்பு இருக்கா? ரோட்ல குப்பை போட்டு போந்தா நாம் கட்சியில போய் பிள்ளைலாம் அழுறான் இருக்கா? பாடசாலையில கூட வந்து புரியலாம் பாடம் எடுத்து கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு. நீங்க சரிங்களா? ஆட்சி கூட அவங்க வரையல, ஆனா அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளை செய்யறான். நீங்க சரிங்களா? சைக்கிள் கட்சி செய்யுதா? எனக்கு சொன்னாங்க வந்து எங்க கூட்டம் நடக்குது, ஒருக்கா வந்துட்டு போங்க, மக்களுக்கு போன் பண்ணி சொல்றதான், நீங்க வாங்க நாங்க நிவாரணம் தரலாம். இவ இப்ப லைன் டாப் நடக்குதுங்க கலைச்சவங்க சொன்னாங்க. இப்படி கட்சி வந்து கூட்டத்துக்கு வாங்கன்னு போன் பண்ணி சொல்லிடுவோம். பாத்தீங்கள மக்கள் ஆதரவு இருக்க, நீங்க எப்படி அதெல்லாம் அப்படி எப்படி எப்படி விளையாட்டுது? இதுக்கு பேர் என்ன? வாங்க மேல வா, இவெல்லாம் வரலாம், மேல வா பேசுவான்பா, நாகரிகமா பேசுவா, முழு பேரா எடுக்கிறோம்பா. யார் யாரெல்லாம் வர போறீங்க வாங்க. சரி வாங்க, இல்ல வாங்க பேசிட்டு தான் பாப்போம். வாங்க எல்லாம் வாங்க, நான் எடுக்கிறேன், மேல வாங்க. ஒரு முடிவு கட்ட போனாமா? இந்த புள்ளியார போன முகமூடிகள், இந்த பெருச்சாளிகள் இங்க வந்து தமிழ் தேசியம் பேச வந்தா விடலாமா? விடக்கூடாது, அடிச்சு இறக்கணும். வாராரு நான் கருத்தால் மோதும் அவர் அடுத்த விளம்பரத்துக்கு 4 நாளைக்கு தொங்கின கத்துவார். கத்து ஒரு தினம் இந்த பைத்தியக்கார அப்படி கிடைக்கூடாது, மானமுள்ள தமிழ் கிடைக்கூடாது. சீமான் எப்படி கிடையாது கிடையாது. சீமானிய திட்ட புரியா திட்டுங்க, ஆனா சீமான் தான் பேசுவார். ஹீரோ உண்டாலும் அவர் தான், சீரோ உண்டாலும் அவர் தான் பேசுவார். முழு டிக்டாக் கத்து 14 வருஷமா நீ மானம் உள்ளவன் தேசியவாதினா பேசு. இப்ப நான் எடுத்த இந்த விஷயத்த கிளற எல்லாத்தையும் நாடு காசு வருதா இல்ல எந்த கட்சியா தான் நீ உனக்கு விரும்பின கட்சியை கிளப்பி விடு, விரும்பின கட்சியை கிளப்பு. நாடு வந்த காசு முற்று புள்ளிதை தமிழ் மக்களை தெளிவுபடுத்து. இந்த கார்பரேட் நிறுவனம் பிடிச்சி வெளியில கொண்டு வா. இதை கொண்டு வந்துட்டா நாடு உருப்படும், மக்கள் உருப்படுவான். இந்த பகல் கொள்ள இந்த 16 வருஷமா எங்களை நொந்து போன எங்களை வெளிநாட்டு மக்களோட கொள்ளிடா முழுக்க. நாங்கள் கருத்து சொல்லக்கூடாது, ஆனா எங்க பணம் மட்டும் வாங்கி தேவை. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நாங்கள் கருத்து சொல்லக்கூடாதான். நாங்க நாட்டை விட்டு தப்பி ஓடி வந்தோம். நாங்க ஒத்துக்கிறோம், நாம ஓடி வந்தோம். அப்ப ஓடி வந்த மக்கள் எங்களை இனியே தேடி வர சொல்லு. நீங்க தான் சொல்றீங்க இளைஞர்கள் அரசியல் கட்சியில் நாட்டை விட்டு தப்பி ஓடி வந்தோம். நாங்க தப்பி ஓடி வந்தவங்க. தப்பி ஓடி வந்த எங்களை இலங்கையில உள்ள தமிழ் மக்கள் எதுக்கு தேடுறீங்க? எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஏன் நீங்க கேட்கறீங்க? அரசியல் கட்சிகள் ஏன் எங்களை தேடி வாரீங்க? எதுக்கு கட்சியத்தை காசு கேட்கறீங்க? சொல்லு. நாங்க நீங்களாம் நாட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் அயோக்கியர்கள். அவன் நாங்க அயோக்கியா இருந்துட்டு போறோம். அவன் நாட்டோட அகதி தான். நான் மாட்டுக்கிறதுல ஓடி நான் கேடு கட்டவர். சரி அப்படி வச்சுக்கோ. அப்ப கேடு கட்டவர் எங்களே நீ ஏன் தேடி வர? வெளிநாளுக்கு ஏன் தமிழ் மக்களை வந்து ஏன் சந்திக்கிற? நீ வாழ்றதும் பிளேட் டிக்கெட் நம்மளால தான் போட்டு கொடுக்குறான். உனக்கு வெக்கமான ரோஷம் இல்லையா? நாங்களாம் தப்பி ஓடி வந்த நாங்க ஏன் எங்கிட்ட வந்து இந்த காசு கேட்கிற? வெக்கம் இல்லை உனக்கு? ஏன் மான ரோஷம் சுடுசணும் உனக்கு இல்ல? எதுக்கு வராத? இது என்னது? அங்க புள்ள பாலப்பழம் எடுத்தா வெளிநாட்டு மக்கள் காசு விடுங்க. நீங்க நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டீங்க, இங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப தப்பி ஓடணும்னு சொன்னேன். முதல்ல என்ன சொன்ன? நாங்க நாட்டை விட்டு தப்பி ஓடணும்னு சொன்னேன். தப்பி ஓடின மக்கள் நீங்கள் நாட்டை பற்றி பேசக்கூடாது. நாங்க பேசல, விட்டுரு. நாங்க நாட்டை மறந்துடனே வச்சுக்க. இப்ப ஏன் எங்களை தேடி நீ ஏன் பாரு? ஏன் எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற? ஏன் காசு கேட்கிற? சொல்லு. நீ சில்லாங்கல் உள்ள மக்கள்கிட்ட காசு வேண்டி கட்சியை நடத்து. சில்லாங்கோட மக்கள்கிட்ட காசு வேண்டி பள்ளிக்கூடத்துக்கு அவிர்த்தி செய். பள்ளிக்கூட கரண்டா இங்க ஓடி வர ஆகும் விளையாட்டு கரண்ட் கரம்புல சோக்குல இருந்து சப்பாத்துல இருந்து செருப்புல இருந்து புத்தப்புல இருந்து நம்ம தான் காசு கொடுக்கிறாரு. சாப்பாடுக்கு நாங்க தான் பண்ணிருக்கு. ஆனா அங்க இருந்து வெளிநாட்டோட நாட்டை விட்டு தப்பி போட்டு அவங்க லெவல் கதை. நாங்க லெவலா இருந்தா திமிரா இருந்தா உனக்கு என்ன கவலை? நாங்க இருந்துட்டு போற நீ எங்களை தேடி வர. வெளிநாட்டு மக்களுக்கு வேணாலும் சில்லங்களோட காசு ஊத்தியாடா, ஒத்த காசு ஊத்தியாடா, ஒரு அரசு கட்சி ஊத்தியாடா 10 ரூபா, ஒரு தமிழன் குடுத்தியாடா 10 ரூபா. ஆனா இங்க எல்லாம் அள்ளி கொடுக்குறேன். நன்றி உணர்வு இருக்கா அவங்களுக்கு? மானம் கட்டவங்களே நன்றி உணர்வு இருக்கா அவங்களுக்கு? நான் கலைக்கிற பிள்ளைனா மேலவா பேசுவோம்பா, மேலவா. என்ன பேசுற வாங்க பேசுற தமிழ் கட்சியில பிஏ பார்த்து என்ன செஞ்ச? பிள்ளைக்கு பாலை ஊத்து கட்ட வச்சு பால் ஊத்துறடே. தலைவர் பிரபாகரன் அந்த மாநில ஆலைக்குல எந்த நடிகனுக்காக கட்ட வச்சு பால் ஊத்து கண்டுக்கிறியா?
பாலுக்கு பசியோட எத்தனை புள்ளியான பசி வைத்தது. நீ விஜய பிடிச்சனா கொண்டு இந்த பாலை கொண்டு கொடு. விஜயின் ரசிகர் மன்னன் சார்பாக இந்த பால் இல்லாம தகுற அந்த போசாக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். நான் உன்ன வர வைக்க நான் கூட செய்தியை போடுறேன். உனக்கு நன்றி கூட நான் கூட சொல்றேன். அதை செய்ய. இது அறவழி. இது நல்ல விஷயம்டா. பூனாக்கா அடைய மாட்டுக்கும் கண்டுக்கும் பாலை குடிக்க விடாம, இந்த மக்களுக்கும் குடிக்க விடாம, அந்த விஜய் கட் அவுட்டுக்கு விஜய் அதுக்கும் உயிர் இல்ல. உயிரட்ட ஜடப்பொருளுக்கு உயிருள்ள நீ போய் எதுக்குடா பாலை ஊத்துற? அது உயிருள்ள விலங்கிட்ட போய் அந்த பாலை பறிச்சு அந்த கண்டையும் குடிக்க விடாம, மனுஷனையும் குடிக்க விடாம வீணா கொண்டு அதுக்கு ஊத்துறிய. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு தாண்டா முட்டாள்தனம்ன்றது. முட்டா பயிலடா. நீங்க அறிவாளியில அறிவுள்ள சமுதாயம் செய்ய வேண்டிய செய்யற சேவையடா இது. செய்யற சேவையை செய்யக்கூடிய விடயமா இது? சொல்லுங்க. நீங்க மனச்சாட்சியே சொல்லுங்க. மேல வாங்க பேசுவோம். வாங்க எல்லாரும் வாங்க. ஒரு தினம் வர மாட்டீங்க வந்து பிள்ளையரை நான் ஏத்துறேன். ஐயா நான் முகஞ்சிய பார்க்க ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அவ்வளோ லவ் ஒன் சைட் லவ். ஐயா மேல அவ்வளோ லவ் மரியாதை கிடைக்கும். பாவம் என்ன இந்த வயசுக்கு மரியாதை கொடுத்துருவோம். ஐயா மேல பிள்ளையார் மேல அவ்வளோ லவ் எனக்கு. ஒன் சைட் லவ். நீங்க வரைக்கல முகத்தை காட்டி வாங்க. நான் ஒரு ஐயா ஒரு கிஸ் அடிச்சு விடுறேன். அவ்வளவுதான். அவன்கிட்ட ஆசை ஐயா மேல பிள்ளையார் மேல. அவங்க போட்டு வாங்கலேன் பாப்போம். ஏன் அவ்வளோ வெக்கப்படுறீங்க? நீங்க அவ்வளோ வடிவாரிப்பீங்களோ? நான் காதலிக்க மாட்டேன். சும்மா இருக்கும். சைட்ல லுக் அவுட் போறேன். சைட் கண்ணால அப்படி ஓர கண்ணால வாங்க இருக்கு மேல வாங்க. அவ்வளவு வைக்கப்படுறீங்க. போன்ல மட்டும் ஐடியா கொடுங்க. நான் இல்லாவிட்டால் நீங்களாம் இப்ப இலங்கையினுடைய அனுராவோட வழக்கை. வாங்க வாங்க வாங்க. நான் சொல்றேன் அப்படிதான் இருக்கு. ஏன்னா வடிவேலா இருக்கிறவங்க கதையை கேட்கலாம் நம்புறேன். முகமூடி போட்டு வந்து நான் தான் தலைவர் பிரபாகரன், நான் தான் இப்போது பொட்டம்மான், நான் தான் இப்பொழுது கரிகால சோழன், நான் தான் இப்போது திருவாங்கன வேலுப்பிள்ளை அப்படி சொன்னா ஆமா ஆமான்னு கேட்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? இதுதான் அறிவட்ட முட்டாள் கூட்டம் வந்து. நான் முகத்தை காட்டி வந்து நிற்கிறேன். நானே ஒரு கருப்பு சாமி தான். கருத்துல ஒரு கந்து சாமி தான். நான் தான் அடையாளங்களை. எனக்கு என்ன பிரச்சனை? ஏய் என்ன பிறக்க இப்படி வந்த நான் என்ன செய்யறது? வடிவிலே இதான் என் உருவம் காட்ட வேண்டியதானே. இதுல என்ன குட்டம் கிடைக்குது சொல்லு? நான் வடிவிலியா ரெண்டாவது நான் பிறகு இப்படி வந்து அழகா நாம் செத்து போலாமா? பிடிச்சா கழிச்சுக்குள்ள பிடிச்சால விட்டுட்டு அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? ஒருத்தன் மீச வச்சவன்றான், ஒருத்தன் செம்பு வாயன்றான், ஒருத்தன் கொம்பு வாயன்றான், ஒருத்தன் முட்டாளன்றான், ஒருத்தன் நல்லவன்றான். அடே நான் கெட்டவனா நல்லவனாடா? இதான் ஒண்ணு சொல்லுங்க. ஒரு முடிவுக்கு வா. கெட்டவனா நல்லவனா சொல்லு. நான் எப்படி இருந்தா என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எப்படியா இருந்துட்டு போறேன்? நான் கட்ட வேலை இருந்துட்டு போறேன், நல்ல வேலை இருந்துட்டு கட்ட வேலை இருந்தா கருப்பு சாமி இருந்துட்டு போறேன், வெள்ளச்சாமி எப்படியா இருந்துட்டு உனக்கு அதை பத்தி ஏன் கவலைப்படுற? இப்ப அதுவா இங்க பிரச்சனை. இப்ப நான் வடிவா இருக்க நேற்று வந்து நீங்கள் இப்போது கோவலமா போனீங்க. பெரிய அன்பு பெரிய உருக்கம் அவருக்கு நேற்று வந்து சொல்றாரு, நீங்க ரொம்ப பார்க்க கலத்தி வச்சு ரொம்ப கோவலமா போனீங்க சொல்ல வந்தது வேற. ரெக்கார்ட வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் பேச விட்டு இருந்தேன். நெப்போலியன் கொஞ்சம் பேர் நெப்போலியன் உள்ளுக்கு போனா பேச வருது. அனுப்பி வர போய் கிண்டு வாய கிண்டு என்னத்தை கட்ட போறீங்க? அது ஆங்கிலம் கலைக்கணும். ஆங்கிலம் அவர் பெரிய 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 வித்துவான்கள். காசுக்கு வாழாற்ற வாடகை வாய எதுக்கு இருக்கிற? நீயா இருக்கப்படாது. இந்த தளம் வந்து இன்றைக்கு நான் கேட்கிறேன் 203 பாட்டு இன்றைக்கு 205 பாட்டு வெளியிட்டு இருக்கலாம். அதுல எங்களுடைய இசையில மட்டும் வந்து கிட்டத்தட்ட 135 பாட்டு வந்திருக்குது. எந்த தமிழ் அரசியல் கட்சியில வந்து வாழ்த்துனீங்க? ஒருவனை சொல்றான். தமிழ் தேசியம் பேசுற தலைவர் பிரபாகரனுக்காகவும் தமிழ் விடுதலை அமைப்புக்காக ஏகப்பட்ட பாட்டு வந்திருக்குது. தமிழ் தேசியத்தை எல்லாம் பேசி பாட்டு வந்திருக்குது. நீ தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்கள் தானே போராடுற. ஆமா அப்படி ஏண்டா நீ என்ன செஞ்சிருக்கணும்? அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்? அத வாழ்த்தி இருக்கணுமா இல்லையா? ஆமா. ஏன் நீ வாழ்த்தல? ஏன் வாழ்த்தல சொல்லு. ஒருதன் கூட நீ வாழ்த்திருந்தா என்னதான் இருந்தாலும் திட்டினா கூட வாழ்த்துறான்னு நான் பாராட்டு. ஏன் நீ வாழ்த்தல? தலைவர் அங்க இருக்கல. நான் இங்க 2 பாட்டு எழுதிக்கிறேன். என்ன வந்து சந்திச்சு எனக்கு ஊக்கப்படுத்தி நான் புதுவையோட பேசுறதுக்கு முயற்சி எடுத்தேன். அங்கெல்லாம் நான் எல்லாம் கதைச்சிருந்தேன். அவ ஜவான கூட வந்து பாராட்டு அந்திச்சிட்டு போயிருந்தாரு. கேட்கிறேன், நீங்க ஏன் பாராட்ட மறுக்கிறீங்க? எனக்கு தகவல் கூட அனுப்பிச்சிருந்தாங்க. வந்து நல்லா பண்றீங்க, அப்படியே போய்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. பாராட்டினாங்க. மண்ல இருந்து பாராட்டினாங்க. தளபதி மாதிரி அவங்க எல்லாம் பாராட்டினாங்க. நீங்க கட்சி அன்னையில பலப்புல வந்து நீங்க வந்தா ஏன் அதை செய்யல? நீங்க அதை செய்யல.
சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்கள் தலைவரும் எங்கட அமைப்பும் வந்து பாராட்டினாங்க, எங்களை வளர்த்தாங்க, ஊக்குவிச்சாங்க, திறமையாக அங்க அணைச்சு சில பயிற்சியை கொடுத்து போறதுக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ உங்களோட கட்சிக்காக எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. நாங்களும் உங்களை இந்த கூப்பிட்டு பேசுறோம். இதுல வந்து ரவிகரன் வாழ்த்தினாரா? இந்த முல்லைத்தீவு மாவட்ட பார்லமெண்ட் ரவிகரன் ஒரு வாழ்த்து சொன்னீங்களா? எங்க செய்தி விட சொல்லுங்க, போட்டியில கண்ட சொல்லுங்க. இந்த சிறிதரன் நம்பி இந்த கிழக்கு மாதிரி அந்த அவர் சிறுநேசன் ஐயா வந்தீங்க, ஒரு நாள் பாராட்டிங்களா? ஒரு பாராட்டு இந்த தமிழ் தேசியத்துக்கும் வருது. யாரா அந்த பாராட்டு? இந்த பைத்தியம் ஒரு பாராட்டு சும்மா சும்மா ஒரு இதுக்கா சொன்னியா? சொன்னீங்களா? இளைஞர்களுடைய வெளிநாட்டுல உள்ள மக்கள் வந்து போராட்டம் செஞ்சா ஜெட்டியால அடிக்கிறவனை கொண்டு போய் பாராளுமன்றத்துல பேசுறேன். ஒரு 205 பாட்டு ஒரு டிக்டாக் தளத்துல செஞ்சு பெரிய சாதனையா படிச்சிருக்கான். 25 பாலாசில உருவாக்கி விட்டுருக்கான். தேசத்துக்காக ஏகப்பட்ட பாட்டை அள்ளி பிசிக்கிருக்கான். ஏன் உங்களுக்கு மனசு வரல? ஏன் இவரை பெரியாக்க போறீங்கடா? நாங்களாண்டா பெரியாக்க, நீங்க எல்லாம் கிழிஞ்ச சின்னாக்கலாண்டா. ஏன்னு கேளு, நம்ம கேளுக்கு பைசல முடியாம ஓடித்துட்டு பாரு. போன் அடிச்சு எடுக்க மாட்டேன் பாரு. போன் அடிச்சா நீ பேச மாட்டேங்கிற வாத்தியா. சிறுதரன் எடுக்க மாட்டேங்கிறாரு, ரவிகரன் எடுக்க மாட்டேங்கிறாரு, சாணக்கி எடுக்க மாட்டேங்கிறாரு, செல்லம் ஒரு பயல் செல்வம் ஒரு பயன் எடுக்க மாட்டேன். அங்க தங்க மாளிகை ஆனந்திக்கு கூட போன போட்டு பார்த்தா எடுக்கவே மாட்டேங்கிறாளே. ஒரு கூப்பிட்டு இருக்கலான்னு சுவாமி சேர்ந்தாலும் ஒரு பயனும் இல்லை. ஏன் அந்த பயம்? வன்னி மந்தனை கண்டா இப்ப பயமாம எல்லாருக்கும். ஏன்டா இவன் ஒண்டா எடுத்தானண்டா நீ அவனுக்கு எதிராக வந்துட்டா அடிச்சு விட்டுருவான். அவ்வளவு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பான். அவ்வளவு பயம் இருக்கணும் ராஸ்கல் பயில. அந்த பயம் இருக்கட்டும், உங்களுக்கு பயம் இருக்கட்டும். உதாரணம் பைத்தியமா அவனை ஆதரிக்கே தூக்கினே மேல விட்டானாம். விட்டா போய் அடிச்சு கீழே விழுத்தி விட்டான். 10 பேர் கூட கூட்டத்துக்கு இல்லையா அவன். அந்த நிலைமை கொண்டு ஆக்கி விட்டானா. அந்த பயம் இருக்கட்டும். இது ஏன் பலம் இல்லைன்னா மக்கள் வர மாட்டார். இது மக்கள் இல்ல வர்ற மக்கள் பயம். சரியா? அதுல புரிஞ்சு ஓடியா? சரி, அவ்வளவுதான் விஷயம். சரியா? நான் பைத்தியம் எழுதிக்கிட்டு வராத. இப்ப நான் தெளிவு தானே. இப்ப வன்னிமே தான் பைத்தியம், அவன் சுத்த பைத்தியக்காரன். அப்ப கிழந்து எழுதிக்கிறேன். உன் நேரத்தை முன் பண்றேன். படிச்ச நீ உனக்கு அது நிக்க கூடாது இல்லையா? இப்ப வேற எங்க மேலே இதுலயே முரண். ஒரு கருத்தை எழுத வேண்டும். நான் பலமுறை சொல்லிட்டேன், ஒரு கருத்தை எழுத வேண்டும், ஆனா முரண்பட்டு இருக்கக்கூடாது. இப்ப அந்த ஐடியா பிளாக் பண்ணி அடுத்த கல்ல ஃபேக் ஐடி வரும் பாரு. இப்ப அதே அடிச்சு விட பிளாக் பாரு. இந்த பிளாக் ஐடி நீங்க ஃபேக் ஐடியை செக் பண்ணணும்னா அதை டக்குன்னு மீட்டை போட்டு விட்டுறோம். போட்டு விட டக்குன்னு அதே போகத்துல அடுத்த ஐடியா வந்து நிற்பான். இப்ப மேல வரைக்கும் தெரியும், பாத்துறோம் மாப்பிள்ள வந்துட்டாரு. இப்ப எழுதுக அதே எழுத்துறேன். ரைட், செகண்ட் ஐடி வச்சுதான் முடிஞ்சது. என்ன பண்ணலாம் சொல்லு? பா பேசுவோம் பா. யாரெல்லாம் மேல வருவீங்க? வாங்க வாங்க. சரி, எடுத்து விடுவோம், மேல வாங்க. இனியாவது மரியாதையா பேசுறேன். வா. வாங்க வா. ஒன்னுக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி கட்டி ஒரு பாட்டு வந்தது. ஒரு பாட்டு போட்டுட்டேன். இன்னொரு திருப்பி போடுவோம், கேளுங்க வாங்க. நாம் தமிழர் கட்சி நம்முடைய இசையில வந்த பாட்டு இது கேளுங்க. செம பாட்டு. பாட்டுன்னா இது பாட்டு. மீட் கார சேனாலின் அழின பாட்டு கேளுங்க. வன்னிக்காடு போய் வந்த புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா ஓடுறான் வெடிக்கிறா எங்க சீமான். புலி வீரன எங்க சீமான். ஈழ மண்ணின் விடுதலை முதல் மூச்சா எங்கள் அண்ணன் மூச்சு தாண்டா. இவன் பேச்சா எங்கள் அண்ணன் தம்பி தாண்டா. ஈழ மூச்சா
விழுந்த தேச கொடி எழுந்தது, இவன் விட்ட மூச்சு காற்றில் பறக்குது. அண்ணரோட கொள்கை இன்னும் சாகவில்லையடா, முல்லை முற்றம் பேச்சு காற்று வீசுதடா, நந்தி கடல் அலையும் பேசுதடா. அண்ணனோட கொள்கை வீரன் சீமான் தானடா, ஈழ மண்ணின் மறுபிறவி அவன் தானடா, இவன் தாண்டா தமிழின முதல்வன்டா. கேட்டுப்படி இவன் பேசும் அரசியலடா, வாழ்க்கையில அரசியல் தேவையடா, வாழ்த்தானே சொல்லி தரம் வரலாறடா. கேட்டுப்படி கேட்டுப்படி வன்னி காடு போய் வந்த புலி வீரா, புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா, வெடிக்கிறா எங்க சீமான், புலி வீரே எங்க சீமான். நெஞ்ச தட்டி பேசும் தம்பி சீமான் தானடா, ஒற்றை விரல் புரட்சி நீங்கள் செய்யுங்கடா, ஒரு முறை ஆழ வைத்து பாருங்கடா, ஒரு முறை ஆழ வைத்து பாருங்கடா. சொக்கத்தங்கம் ஆட்சியிலே கிரீடமடா, காக்கை குந்தன் வாழ்க்கை படி 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 சொல்லி தாராண்டா. வன்னி காடு போய் வந்த புலி வீரா, புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா, வெடிக்கிறா எங்க சீமான், புலி வீரனே எங்க சீமான். ஆழ வந்தான் தமிழின தலைவண்டா, அண்ணனுக்கு ஏற்ற தம்பி இவன் தாண்டா, ஆளும் கொடி தாய் மண்ணில் பறக்குமடா, அந்நிய படை சிதறி ஓடுமடா, கோணமலை கோட்டையில கொடியேறுமடா, விவசாயி அண்ணனுக்கு ஒட்டு போடுங்கடா. வன்னி காடு போய் வந்த புலி வீரா, புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா, ஓடுறா வெடிக்கிறா எங்க சீமான், புலி வீரனே எங்க சீமான். ஈழ மண்ணின் விடுதலை முதல் மூச்சா, எங்கள் அண்ணன் மூச்சு தாண்டா இவன் பேச்சா, எங்கள் அண்ணன் தம்பி தாண்டா ஈழ மூச்சா. வன்னி காடு போய் வந்த புலி வீரா, புலி வீரா எங்கள் அண்ணன் விடுதலை மூச்சு காற்றா, ஓடுறா வெடிக்கிறா எங்க சீமான், புலி வீரே எங்க சீமான். Thinking of getting your kid a smartphone? வணக்கம். இந்த பாடல் வந்து காரைச்சனாதன் எழுதியிருந்தார். அது இன்றைக்கு நாங்கள் வெளியிடப்பட்ட 2 பாடல்கள் நாம் கட்சிக்காக வெளியிட்டோம். அதுல ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. இது எழுதினவர் இந்த தளத்துல பயணித்தார். ஆனா கொஞ்சம் பாருங்க, நான் கலைக்கிறவங்க முடிச்சுட்டு வரணும், கொஞ்சம் பாருங்க ஒரு நிமிஷம். இது இந்த பாடலை எழுதியவர் காரைச்சனாதன். இந்த தத்துவனாக பயணித்த 25 பாடலாசிரியர் ஒருவர். இன்று நான் 2 பாடல்கள் நாம் துணக்காக வெளியிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பாட்டு இந்த பாட்டு, இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. எனவே மிக்க நன்றி காரைச்சனாதன், வாழ்த்துக்கள் பண்றேன். சரி பேசுங்க பேசுங்க அண்ணா. வணக்கம். வணக்கம்மா. ஓ அண்ணா, என்னண்டா இப்ப உங்களோட கருத்து, நீங்க வந்து சீமான ஐயாவை ஆதரிக்கிறீங்க தானே? அவர் வந்து இலங்கையில இல்ல இந்தியால தான் இருக்கிறார். ஓகே, எந்த கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, இவர் இலங்கையில இல்லாம எங்கட தமிழ் மக்கள பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு இந்தியால அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர். ஓகே, இவரால எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும், இவரை ஏன் நாங்க ஆதரிக்கணும், இவருக்கு ஏன் நீங்க பாட்டு எழுதுறீங்கன்றத ஒரு தெளிவா சொல்லுவீங்களா? அப்படி உங்களோட கருத்து ஐயாவுடைய அருமையான கருத்து, ஆழமையான கருத்து, அற்புதமான கருத்து, மிக தெளிவான கருத்து. இந்த இப்படி கருத்தை மக்கள் கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும். இவருக்கு வரலாற்று ஒரு ஆசிரியர், மிக சிறப்பு, மிக ஒரு சிறந்த ஒரு சிற்பி, இவர் சிந்தனை சிற்பி. இப்ப ஐயாட்ட நான் என்ன கேட்கிறேன்டா தம்பி, நான் என்ன கேட்கிறேன்டா, அப்போ தமிழகத்துல உள்ளவன் வெட்டி பயல், வீணா போனவன் வெங்காய பயல் அப்படியேண்டா, அப்ப எதுக்கு தளபதி சூசி என்ன வந்து போய் உங்கள்ட்ட தான் போடுறத கையெழுதி எதுக்கு சொல்லணும்? அப்ப சூசியனை வட்டி பயலா? அப்ப நாங்க தேசிய தலைவர் வட்டி பயலா? இல்ல கேக்குறேன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதுக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன். அந்த நேரத்துல வந்து எங்கட சிந்தனைகளை முதல்ல எங்கட சிந்தனைகளை கடத்துறதுக்காக
எங்கற கேளிக்கு பறிச்சிட்டு மியூட் போ. பண்ணாதீங்க, மியூட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் நான் வாய் இப்ப- இருக்குன்னு மியூட் பண்ணாதீங்க, சரியா? ஆமா எனக்கு தான் வாய் இருக்குன்னு mute ஆமா பண்ணாதீங்க. எனக்கு தான் கேளிக்கு பறிச்சிட்டு அவங்க இல்ல ரைட்டா? நான் உங்களுக்கு கேட்ட உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு நான் கேட்ட உண்மையாவே ஐயா எந்த ஐயா ஆதாரமும் நான் எந்த கேட்ட தெரியாம நான் கேட்ட கேவலத்தனமான தளர்ச்சி நடத்தி நான் கொண்டிருக்கிறீங்க. ஆமா நான் கேவலத்துல பேருந்து நீங்க வந்து பேச வந்தா எதுக்கு மேல பேச வந்தீங்க? நான் உங்களை என்ன கேட்டேன்? இப்போ சரி நீங்க அவர் சீமானண்ணா கேவலமான வெங்காயப்பாயில் அப்படின்னா எதுக்கு சீமானண்ணா வந்து சீமானண்ணைக்கு வந்து சூசன் எதுக்கு வந்து கொண்டு தான் விட்டு போறதுக்கு சிரிச்சுக்கினார்? ஏன் சொல்லணும்? என்ன அவசியம் இருக்கு? ஐயா அதுக்கு என்ன? காரணம் அந்த நேரத்துல நடந்த சண்டை நான் நேரம் எங்கட உணர்வுகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னா இவங்க அந்த மீடியா மாதிரி தான் வச்சிருந்தே ஒழிய இவங்க எங்களுக்கு ஒரு சரி அப்போ சரி அப்போ சீமானண்ணா சரி ஓகே நான் உங்க கருத்துக்கு வரேன் சீமானண்ணா கூட ஆமகரி உண்மைன்றீங்களா நீங்க? ஐயா ஐயா எனக்கு இப்ப ஆமக்கறி பூனைக்கறிங்க பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேட்கிறேன் சீமானண்ணா கூட இல்ல, சீமான் ஆமக்கறி சாப்பிட்டவில்ல, பூனைக்கறி சாப்பிட்டவில்ல, அதான் உங்களுக்கு குற்றச்சாட்டு. ரைட், அப்ப சீமானண்ணே விட்டுறோம், சீமானண்ணா ஒண்ணு ரைட். இப்போ சீமானண்ணா செய்யற வேலையை ஏன் நீங்க செய்யல? நீங்க ஏன் செய்யல? ஆறு செய்யறன்னு சொல்றீங்க. அங்க நாட்டுல இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? எல்லா கட்சிகளும் தமிழரசு கட்சி என்ன செய்யலாம்? இலங்கையில இருக்கிற தமிழரசு கொஞ்சம் பாருங்க, என்ன பேச தமிழரசு செய்ய தெரியாத இங்கே கிடந்த ஆமக்கரியா போயிட்டு நீங்க அடே நான் பைத்தியக்கார பையல பரதேசி பையல நீ தானே பைத்தியக்காரன் கேக்குற கலிக்கு பதில் இருக்கானுட்ட. நான் கேக்குற பைத்தியக்காரன் நான் கேக்குற கலி பதில் இருக்கானுட்ட. நான் பைத்தியக்காரன், நீ நல்ல வந்து அறிவாளி தானே. நான் கேக்குறேன் என்ன சரி அப்ப சூசையன் எதுக்கு சொன்னாரு? வெளிநாட்டு கட்டமைப்புக்கு சொல்லாத விஷயத்த வெளிநாட்டு KP பத்மநாதன் ஊடாக ஐக்கிய நாடு சபையில பேசினேன்னு சொல்றாரு. அதுல கருத்து வந்திருக்கு, சரியா? அப்போ வந்து சீமான சொல்லி அப்ப சீமான கூடாது நம்ம நாட்டுக்கு உகந்துறலையான்னு சொன்னா இன்றைக்கு தலைவட்ட எழுச்சி யார் வச்சுக்கிறது? தமிழ் தேசிய கட்சி இந்த சீமான வந்து எங்களுக்கு பாட்டு நடந்துக்கலாம் வாழ்த்து சொல்றாரு. தமிழ் நல்ல ஆளுங்களை வாழ்த்துறாரு. அவருக்கு என்ன விலங்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், முழு பிறகும் வாழ்த்து போறாரு. இந்த தமிழ் தேசிய கட்சியில் சொல்லப்படுற இன்றைக்கு தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமைப்பில் அங்கம் இருக்கக்கூடிய சைக்கிள் கட்சி வாழ்த்து சொன்னியா? சரி வாழ்த்து சொல்ல வேண்டாம். இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நீ வாழ வைக்கிறியா? நீ சொல்ல வாழ வைக்கிறியா? நீ முன்னாள் பொருளுக்கு செய்த சேவை என்ன? இந்த சைக்கிள் கட்சி இலங்கை தமிழக கட்சி முன்னாள் பொருளுக்கு செய்த சேவை என்ன? சொல்லு. எத்தனை பொருளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க? சீமான் செய்த சேவை என்ன? பைத்தியக்கார பன்னெண்டு பரதேசி பைத்தியக்கார கூட்டமே கேடு கட்ட வயல பைத்தியக்கார மாதிரி வந்து ஆட்டி கொடுக்கிறாரு. வந்து கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல வரேன். எங்க தேசிய தலைவர் அவங்களே கோமாளி மாதிரி வந்து காட்சி வைக்கிற பைத்தியக்கார கூட்டம் பைத்தியம். போய் சிங்களத்துக்கு அடிக்கணும்னா போய் கழுவி வந்துரு, போய் நல்லா கழுவு, கொச்ச மாட்டை எடுத்து உறைஞ்சி கழுவு நல்லா வாடி பாரஞ்சு. கேட்ட கேள்வி என்ன பதில் உனக்கு? சூசி என்ன வந்து எதுக்கு சீமான் சொல்ல வந்தா? தமிழகத்துல அவன் பைத்தியக்காரன் சீமான பைத்தியக்காரன் எதுக்கு பொறுப்பா வச்சு சொன்னார் சொல்லி. சரி உங்களோட கட்டமைப்பு என்ன பண்ணி கிழிச்ச? இப்ப நான் என்ன கட்ட அடுத்தது? சரி சீமான் கூடாது ரைட்டு. சீமானுக்கு பதில மட்டால காட்டு. ஏன் நான் சீமானுக்கு போய் சீமானை இப்ப போகணும்னா எங்க தலையெழுத்தா? சீமான் அன்னைக்கு பிறகு போகணும் தமிழருக்கும் எங்களுக்கும் தலையெழுத்தா இல்ல. சீமான் என்ன செய்யல நீங்கள் இலங்கையில நீங்க சேர்ந்தா வெளிநாடு நீங்க சேர்ந்தா ஏண்டா நாங்கள் அங்க போறோம்? ஏண்டா மகளார காசு கொட்டி கொடுக்க போறோம்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவங்கள்ட்ட? முன்னாள் போராளிகளுக்கு நீங்க செய்த சேவை அங்க சந்தை கட்டி தேங்காய் வைக்கிறான் நம்ம முன்னாள் போராளி எவ்வளவு உதவி செஞ்சீங்க? காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீங்க கொடுத்த தீவு என்னடா? பாராளுமன்றத்தில் போய் மேசை குத்தி கதைக்கிறேன். என்ன செஞ்ச? மத்த கட்சியெல்லாம் கட்ட கட்சி கூட கட்சின்னு சொல்றீங்கல்ல. அப்போ பிரதேச சபையில வந்து என்ன மண்ணாங்கட்டிக்கு போய் கூட்டணி ஆட்சி வச்சுக்கிற நீ தானே ரோஷக்காரனாச்சு. சைக்கிள் கட்சியும் சரி இலங்கை தமிழ் கட்சி நீ தான் ரோஷக்காரனாச்சு. நீ ரோஷக்காரன்டா, நீ மானம் உள்ளவரண்டா, நீ தலைவனை தமிழ் தேசியத்தை மதிக்கிறவன்டா, என்ன மண்ணாங்கடிக்கு போய் பிரதேச சபையில வந்து கூட்டணி வச்சுக்கிற? டாக்டர் சவானந்த அங்க வைக்கிறத எங்களை காட்டி கொடுத்தவங்க எல்லாத்தையும் கூட்டணியா வச்சுக்கொண்டு எதுக்கிற ஆட்சியை வச்சிருக்கீங்க? இதை பற்றி பேசு. வர சொல்லு செல்வாசா கலைஞர் வர சொல்லு. வெளியே வச்சு நான் கேட்கற பறிச்சு வாப்பா, கூட்டிட்டு வா, உன் கட்சிக்கான கூட்டிட்டு வாப்பா, இங்க வர சொல்லு, பேசுவோம் வரைச்சல் கேள்வி பறிச்சு. எவ்வளவு அயோக்கியத்தனோடு பாரு வந்து ஆமக்கறி சாப்பிடுறது பூனைக்கறி சாப்பிடுறது இங்க முக்கியம் இல்ல மகனே. இப்ப நாங்க கேட்கிற கேள்வி சீமான் நல்லவரா கெட்டவரா? இந்த தமிழ் தேசத்தை வாழ வச்சது யாரு? இதுதான் கருப்பொருள். போய் சொல்லு. 15 வருஷமா அன்றைக்கு சைக்கிள் கட்சி என்ன தமிழ் தேசத்தை வாழ வச்சேன் சொல்லு. என்ன வாழ வச்ச?
நீ ஒவ்வொரு ஆண்டுலயும் உங்களோட கட்சி வந்து மைந்தாண்ட காலத்துல இருந்து ஆட்சியில் இருக்கிறிய இந்த செல்வ காலத்துல எத்தனை முறை நீ பார்லமெண்ட் உறுப்பினர் வந்த? நீ வந்த போது இந்த தொகுதிக்கு என்ன உதவி செஞ்ச பட்டியலிடுவா பா பயில சொல்லு. சும்மா தெருவில் கிடந்தவன் அக்கா தங்கச்சியை வந்து கேவலம் தான் பேசிக்கிட்டு தீர்றேன். எங்க போன படிச்சவன் வந்தா பெரிய பட்டம் பியன்ற சட்டம் பியன்ற நொந்து போன நொடுக்கோட போன கண்ட ஆட்சி கொண்டு வர கள்ள போயில நீங்களா என்ன பண்ணிருக்கீங்க? நீ மானம் உள்ளவன்டா வாடா கேக்குற பலத்தா. அவர் வந்து சீமனன் வந்து அயோக்கியனும் சூசியனை கொடுத்தா புள்ளியா சூசியனை கூட சொல்றதுக்கு நீ யாரு எங்களுக்கு? பேட்டா பாண்டியன் சேர சோழ பாண்டியனை பேரை வச்சுன்னா முதல்ல நம்பவன அயோக்கிய கள்ள பயில் நீங்க தான். வாரீங்க வாரீங்க ஜவா ஒரு தானே ஆதரிக்க பழகு. அவன் பிள்ளையனான்னு சொன்னா முன்னே வந்து அவனை அடிச்சு இறக்க பழகு. சரியா? அதை செய்ய பழகு. நீ ஒரு தினம் ஆதரவு கொடுத்து பேசல அவன் தப்பு செஞ்சான்டா தப்ப திருத்தி கேளு. இல்லாட்டி பச்சு பாங்க அவனை. இதாண்டா அறம். அவன் பிள்ளை செஞ்சான் நான் ஆதரவு நல்லா செய்வான்னு வந்தான் ஏமாத்தி விட்டான் பச்சு வாங்கி விடு. ஆமா அது நேயம் நீ நேர்மை செய்யறியா நீ? அதை விட்டுட்டு அவரை வேணும் கடந்து போங்க. அப்ப கடந்து போங்கன்னா உனக்கு உனக்கு டீலான்னு அர்த்தம். புல விட்டா புள்ளைன்னு சொல்லு. நாங்க கொடுத்தா புள்ளைன்னா அடிச்சு விட்டோம் இறக்கி விட்டோம். பாத்தியா ஏத்துல நாங்களும் இறக்கிறாங்க. அதான் எங்களை கெத்து. சரியா? அது விசர் நான் அடிச்சு கூண்டு அடிச்சு விட்டுவோம். பேசப்படாது வேணும். மானமுள்ள தமிழன் என்னதான் எங்களுக்கு டிக்டாக்ல வந்து அவங்களை எதிராக கழிச்சா கூட மானமுள்ளவன் பேச அனுப்பிட்டான். அது சல்யூட் இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்கணும். என்னதான் கருத்து முரண்பாடு இருந்தாலும் செய்த சரியா செயல்படு. இதுல நான் உன்னை வரவக்கம் பாராட்டுறேன். இதுல நான் உன்னோட ஒன்றுபட்டு வாரேன். அப்படி இருக்கணும். பொள்ளையாண்டு விட்டா அங்க தேசியத்துக்கும் எதிரான காடி விட அயோக்கிய வேணா விட்டப்படா ஐயவனே முகமூடி போட்டுக்கணும். புள்ளையார்ன்றது வார நான் கருத்து முரண்பாடு இருக்கலாம். பைத்தியக்காரன் நம்ம தேசத்துல உங்களுக்கு என்ன மரியாதை இருந்தது தெரியுமா? எவ்வளவு மரியாதை வந்த ஐயா வந்தாரண்டா வணக்கம் வாங்க அந்த மரியாதை அவங்களுக்கு இருந்துச்சா? நீ எங்களை தளத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு வந்த. என் மேல ஏற்றி விட எல்லாருக்கும் பின்னால போய் இன்பசுக்க போய் அவைக்கு விளையாட்டு அவையோட போய் டீல். இப்ப ஒன்று மணி இப்ப நான் தான் நிக்கிறேன். அங்க வரப்புற வந்து வருவா பா தேர்தல் வந்தா நீங்க பேச அவனுங்க வன்னிமந்தம் கத்தி சேர்த்து போட்டு ஏற எனக்கு பயிற்சி இதான் பயிற்சியடா. நாங்க அந்த நிலையில வாழ்ந்த பயிற்சி பயிற்சி தம்பி கொஞ்சம் வர்றா கொஞ்சம் முயற்சி எடுறா தம்பி கொஞ்சம் பயிற்சி அதுவே திறமை உனக்கு முயற்சி தந்துச்சு பாத்தியா? இப்போ நாளை நீ பேசிக்கணும் குரல் வந்து உனக்கு சார்பாக ஒத்துழைக்கும். பேச உன அறிவு வளரும் விருத்தி வளரும். பாத்தியா பாட்டை பாத்தியா இறக்கி விடுக்க பாத்தியா? பாட்டு பாத்தியா? தலைவரையும் எங்களுடைய மாவீரர்களையும் எங்களுடைய போராளிகளையும் தேசியத்தையும் பற்றி பாட்டு எழுதி போட்டா நீ ஒரு அரசியல் கட்சின்னா நீங்க கையை தட்டி தம்பி என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களை கடுமையா எதிர்க்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆனா இதை செய்யறீங்க தம்பி பாத்துக்களை பாராட்டு. உண்மையில உங்களை பாராட்டம் தம்பி. ஒரு டிக்கத்தல வச்சு இப்படி செய்யறீங்க இந்த பாரவகத்துக்கு பண்ண நீங்க மனுஷனே திரும்ப செஞ்சியா செய்தியா? ஒரு அரசியல் கட்சி செஞ்சீங்களாடா? இங்க வந்து ரவிகரன் பேசுறாரு. அவர் சிவனேஸ்வரன் வந்து பேசுறாரு. எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்க? அரிஜேந்திரன் கூட வந்து பாத்தீங்க. ஒருதான் பாயத்துல வந்தியா? ஒருதான் பாயத்துல வந்தியா? பாயத்துல வந்தியா? ஏத்தி விட்டு பேசுங்கடாண்டா வாராரு. அவர் சீவன் நாமக்கல் சாப்பிட சீவன் நாமக்கல் சாப்பிட்ற நீ 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 மாட்டுக்கறி சாப்பிட்ற. நீ தானே ஹிந்து வாஜியா மாட்டை கொண்டு சாப்பிடுற. நீதான் சைவனாச்சி எதுக்கு மாட்டை கொண்டு சாப்பிடுற? எதுக்கு நாயில ஃபைல கட்டி போட்டு கூட ரோட்ல வயலவராட்சி கொள்ளக்கூடாது இல்லையா? தெய்வ குற்றம் மாதிரி ஏன் போடுற? மயில அடிக்க கூடாது சுடக்கூடாது ஏன் சொல்ற? பண்ணக்கூடாது இல்லையா? வாரிங்க வந்து இங்க பேசுவதுக்கு வாரிங்க. அடுத்த வார இங்க பேசுறதுக்கு வார அடுத்த வைங்க கள்ள கூட்டம் எவனா அயோக்கிய தான் அடிச்சிருக்கோம் கீழே வந்து பாரத கள்ள பேரை போட்டு பாரத தம்பி அவங்கள பேச என்னத்தை பேசுவன் பிள்ளையர் மேல வந்து பேசணும்னா நான் இவனை ஏத்துறேன்பா பேசுவோம்பா 50,000 ரோஷாடி எப்படி டீல்? பிள்ளையார் மேல வந்து பேசணுமாண்டா நான் விடுறேன் உனக்கு நான் அரை மத்தியில போடுறேன் வந்து பேசு பா பேசு 2 பேரும் பேசு பேச்சுக்கு பதிலுக்கு 50,000 ரோஷாடி நம்ம ஏத்துறோம் பிள்ளையார் எப்படி வசதி எப்படி வசதி? நீ அப்ப கீழே வந்து தமிழ்ச்செல்லாம் அப்ப கீழே வந்து என்ன வழி இவரை யார் மீட்டு எடுத்து விட்டது?
அவனா பிளாக் பண்ண இவனை யாரை எடுத்து விட பிளாக் அடிச்சுனா என்ன எப்படி வந்தோம்? நீ கீழே வந்து என்ன நீ இந்த ஐடி செக் பண்ணுங்க. நான் பிளாக் அடிச்சேன், அடிங்க பிளாக் அதை விடாதீங்க. வந்த அப்போ என்ன எழுதி நீ என்ன என்ன கருத்து எழுதினீங்க? நான் சொல்றேன் நீங்க மேல வாங்கன்னு அண்ணன் தம்பிக்கு வாங்க கருத்தியல் மோதல் மட்டும்தான் வாங்க பேசுவோம்னா சொல்றேன் வாங்க பேசுவோம். கீழே கெட்ட வார்த்தை தான் அப்படி நம்ம எடுக்க முடியும். நீ எந்த கட்சி இருந்தாலும் பா நான் பேச இருக்கிறேன் பா என் கேள்விக்கு பதிலத்தாங்க. ஓ இது ஒரு கருத்தியல் முறை தான் அவ்வளவுதான். இவர் அங்க முல்லைத்தீவுல தெலுங்கு தேசியம் பேசுறவர் அடுத்தவர் வாரர். வாங்க வாங்க. இப்ப கீழே நீங்க என்ன எழுதி வணக்கம் நீங்க முதல் கொஞ்சம் பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க கீழே நீங்க என்ன எழுதினீங்க? அதான் இல்ல நீங்க வந்து பாராளுமன்றத்துக்கு கேக்குற அப்ப சொல்லி மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க எடுக்கிறீங்க இல்ல சில நேரத்துல நான் முடிச்சிடறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. இப்போ அண்ணன் ஒரு அண்ணன் நீங்க வந்து மூத்தவர், நான் வந்து தம்பி இல்லையா, அண்ணன் தம்பி ஒரு கருத்து தரேன் நான் மோதல். இப்போ எதுக்கு அவதூறு எதுக்கு பரப்புறீங்க இல்ல கேக்குறேன். இந்த அவதூறு நீங்க சாதிச்சது என்ன சொல்லுங்க, பெரிய சொல்லுங்க. நான் தம்பிக்கு சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க வழிகாட்ட முடிய மூத்தவர் இல்ல நீங்க. இப்ப அவதூறு பரப்புறதுல நீங்க கண்ட நன்மை என்ன சொல்லுங்க. இது ஒற்றுமையை ஏற்படுத்துமா? கொஞ்சம் வாங்கிக்கணும். இப்ப நான் உங்களை எடுத்தேன் இல்லையா அண்ணன். இப்ப நான் தம்பி வந்து அண்ணன் மேல கோவிச்சனா? நீங்க இவ்வளவு கேவலமா அவதூறு அண்ணன் தம்பி வந்து அண்ணன் மேல கோவிச்சனா? இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அப்ப அந்த தம்பிக்குள்ள மனப்போக்கம் என் அண்ணனுக்கு இல்லாம போச்சு. அண்ணன் அது சரி புள்ளதான். அது அண்ணன் சில முந்தி பிறந்தபடி அவர் சரியான அட்வைஸ் கிடைக்கும். அப்படி இல்ல நான் வந்து அந்த கருத்து வாங்க இது நான் மாற்றணும். இப்படி இருக்கக்கூடாது. அவதூறு அண்ணன் வந்து ஒரு நாளும் உங்களை வந்து அணைச்சு கொண்டு போவாருன்னு கருத்து மாறக்கூடியது என்ன. அப்ப நாங்க பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து சென்றவர்கள் இந்த தளத்துல வந்து பேசுவார். அப்ப நீங்களும் பாராளுமன்றத்துக்கு போகணும், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கான முயற்சி எடுக்கணும். சரி சரி. அந்த முயற்சி எடுத்து நீங்க அங்க போய் அவைய வந்து இங்க பேச மாட்டோம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல. சரி, தலைவர் பாராளுமன்றத்துக்கு போனார் அண்ணா? எந்த தலைவர் சொல்றீங்க? எங்களுக்கு ஒரே ஒரு தலைவர் தான், அமைப்பின் தலைவர். ஓகே, அவர் பாராளுமன்றத்துக்கு போகல. அவர் அந்த ஆயுதத்தின் மூலம் அந்த அரசாங்கத்தை வர வச்சு அவ்வளவுதான். சரி, அப்ப நீங்க நல்லவர் சொல்லி 5 வருஷம் அனுப்புறீங்க. 5 வருஷத்துக்கு பிறகு கெட்டவன் தெரிஞ்சா போல அது வரைக்கும் 5 வருஷம் நாங்க காலத்தில் வீணாக்கலாம். என்னென்று கண்டுபிடிக்கிறது நல்லவனா கெட்டவனா? இப்ப நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் எனக்கு தெரியாது, எனக்கு அது தேவையும் இல்லை, நான் வரப்போறதும் இல்லை. இப்போ நீங்க சமூக கருத்து சொல்ல வரீங்க. சமூக கருத்து சொல்ல ஒரு பண்பட்டவர் ஒரு பொது வழியில வந்து அவதூறா கருத்து எழுதலாமா? இல்ல நீ போய் இல்ல பெரியவர்கிட்ட நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் கிட்ட தம்பி நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணனோட மரியாதை நான் அண்ணன் தரக்கூட கதைச்சேன் இல்லையே. நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க தரக்கூட கதைக்கிறீங்க. ஆமா, அரசியல்வாதி ஏன் விமர்சனம் செய்யக்கூடாது? நீ மக்களுக்கு எதிராக செய்த நான் கருத்து வைப்பேன் தானே. 55 ரூபாய் குடிச்சு சாடிக்கிறேன். நீங்களா சாராய கடை வச்சுக்கிறீங்க. இது தவறா? நீங்க அண்ணன் சொல்லுங்க, மூத்தவர் சொல்லுங்க. 55 அரசாங்கத்துக்கு லாபம் பெறுது. இப்ப என்ன செய்யறது? ஆயுதங்கள் இப்ப ஐயா நான் மாறேன் பேச்சுக்குள்ள போகும். 900 கோடி ரூபாய்க்கு ஆண்டோண்டுக்கு நீ சாராயம் விற்கிறேன். இலங்கை சங்கம் இந்த புலிவரஞ்சு 900 கோடிக்கு ஆண்டோண்டுக்கு சாராயம் விற்கிறேன். இலங்கை இந்த 900 கோடி இலங்கை ரூபாய் 900 கோடிக்கு சாராயம் விற்கிற ஆண்டோண்டு இருக்கு. அது அதிகமானது வந்து 70 மேற்பட்ட வந்து வீடுகளை வச்சு விற்கிறேன்னா அவங்க புலிவரஞ்சு சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், 900 கோடிக்கு ஆண்டோண்டுக்கு சாராயம் விற்கிறேன். ஒரு நாளைக்கு 55 பேர் சாகுறான், மனிதருக்கு 2 பேர் சாகுறான். அப்ப இதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? நீங்க தடுக்கணும். ஏன் போய் குடிக்கிறீங்க? அதுக்கான விழிப்புணர்வு. நீ சாராய கடையை பூட்டினா மக்கள் ஏன்பா வரப்போறேன்? இல்ல நீங்க போகாட்டியே அவன் சொல்ல போறான். இப்போ பார்க்கலாம் தான் நீங்க. அப்படி இல்ல. இப்போ நீங்க வந்து சாராய கடை அதை பூட்டினா மக்கள் வருவானா? குடிக்க வருவானா? கடையில வரமாட்டேன். இல்ல நீங்க போகாட்டியா அவன் சொல்ல போறதே இல்ல தானே. இதான் உங்களோட பதிலா? இதுதான் நீங்க சமூகத்துக்கு சொல்ற பொறுப்பான பதில் இதுவா? இது வருமானம் பெறுது. இந்த வருமானத்தால மக்கள் வருமானத்தை கடை எத்தனையோ கொல்லுவியா? உலக நாடு ஆயுதம் உலகத்துல வாழ்றோம். இதான் உங்களோட கருத்தா? நீங்க சுடுபட்டா அதால வருத்தம் பெறும், அதால மருந்து விக்கிறோம். நன்றி. நான் வந்து நீங்க வந்து பம்புக்கு கதைக்கிறதுக்கான டோபிக் எனக்கு விளங்குது. அதை பெரிய கதைக்கிறேன். வந்தது வேற பயங்கரவாதத்துக்கு கொண்டு வந்ததுக்காக கதைக்கிறார் அவர் வந்து. விளங்குதா? நான் சாராயத்தை அப்படி கதைக்க அதை பத்தி நான் கதைச்சேனா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தலைப்புக்கு 2 கதைங்கன்னு சொன்னேன். நான் இது கருவி எப்படி நான் கதைச்சேனா?
அப்ப இவருக்கு என்னன்னா இப்படி கழிச்சு விட அந்த தளங்களுக்கு வேற மாதிரி செஞ்சுட்டு போல சம்பவம் செஞ்சுட்டு போலான்னு பாறேன். உங்களை என்ன செய்யலாம்? பச்சை மட்டபடி உங்களை வாயில் அடிக்காம வேற என்ன செய்யறது? அவர் வந்து மக்கள் சாரப்படி அவரை கவலை இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அப்ப நீங்களும் உங்களோட வீட்டுல உங்களோட பிள்ளைங்க குடிச்சிட்டு செத்தப்போ உங்களுக்கு கவலை இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானம் போகுது. பாப்பா உங்களோட பிள்ளைங்க ஊத்தி குடிச்சு சா அடிச்சு விடுங்க. போங்க போங்க போய் என்ன செய்யுங்கண்டா, உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட மகளுக்கு ஊத்தி கொடுங்க. நீங்களால சாராயம்பது உங்களை ஊத்தி கொடுங்க. தெலுங்கு தேசத்தை உங்க மகளுக்கும் பொண்டாட்டிக்கு ஊத்தி கொடுங்க, எல்லாருக்கும் ஊத்தி கொடுங்க. நாட்டை முன்னோத்துங்க. சொல்லுங்க, நாங்க இனி தேத்தனை குடிக்க மாட்டோம். இனி அந்த பைத்தியக்காரன் சொன்ன மாதிரி எனக்கு அம்மா ஊத்தி தந்த மாதிரி சொல்லுங்க, 5 வயதுல அம்மா ஊத்தி கொடுத்த மாதிரி அதே மாதிரி நீங்களும் ஊத்தி கொடுங்க. எங்களுக்கு வீட்டை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில வந்து பிரண்டி, மத்தியானம் வந்து பிஸ்கட், நைட்டு வந்து ஒயின் அடிச்சு போடுவோம். ஏன்? இலங்கை அரசாங்கம் நடத்த போகுது, வருமானத்தை கூட்டணும். அதுக்காக நாங்க தேத்தனியை விட்டுட்டோம். பிரச்சனை ஒரு கட்சி அமையும், குடிகார சங்கம் குடிகார கட்சின்னு ஒன்று ஆரம்பி, குடிகார கட்சி ஒன்று ஆரம்பிச்சு காலையில வைனு, காலையில பிஸ்கி, மத்தியானம் புரண்டி, இரவுல ஒயின் ஆடி 3 நேரம் ஆடி முன்னுக்கு போட் போட்டு விடு. நாட்டை வளர்ப்பதற்காக குடிகாராக மாறிய குடும்பம் மட்டும் போட்டு கும்பிடுவான், கோயில் அடி கும்பிடுவான். கோம்பை மேந்த இந்த கோயிலை இடிச்சு போட்டு புதுசு கட்டி கும்பிடுவான், நல்ல வழியா கும்பிடுவான். நல்லா இருக்கு, நாடம் வளர்ந்து நீ நல்லா வளருவ. சொல்லு, மருத்துவமனைக்கு போயிடாத, ஈர கறி போச்சுன்னு போயிடாத, மூச்சு விடல இருக்கான்னு போயிடாத. தெலுங்கு தேசம் பை, தெலுங்கு தேசம் குடிகார குடும்பம் ஒன்று போய் ஊத்தி கொடு. வலிக்குது இல்ல சொல்லிக்கல. உங்களுடைய ஆக்கள் மட்டும், உங்களோட குடும்பம் மட்டும் நோய் நொடி இல்லாம வாழணும். மற்றவன் செத்தவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா நீங்க சமூகத்தை கருத்து சொல்ல வரீங்க, நீங்க சமூகத்தின் பொறுப்புகளோட செயல்படுறீங்க. அப்படியா? இதுதான் உங்களோட சிந்தனைவாதம். இதுதான். அப்ப அவர் நாடு வளர்றதுக்கு அவங்க வந்து சாராய கடையை தொடக்குறாங்க. பெரிய கண்டுபிடிப்பு வித்துவான். உன் பிள்ளைக்கும் ஊத்தி குடி, நாளைய தேத்தனி குடிக்காது, சாராயத்தை குடி, குடித்து குடும்பத்தை வாழ், நாடு வளரட்டும். 46 பில்லியன் கடன் ஆகி போட்டேன். ஐயா வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம் வாங்க. அண்ணா நீங்க எதை சொல்றீங்கன்னா, நீங்க தான் இந்த அர்ஜுனாவை முதலாந்தரம் கொண்டு நன்றி வணக்கம். விதிமுறை மீறல், தண்டனக்க பாட்டை போட்டுரும். எட்டப்பா எங்கடா அந்த பாட்டுறா? அண்ணனுக்கு வந்தவருக்கு ஒரு விஷயம், ஒரு பாட்டு, தளத்தினுடைய சிறப்பு பாடல். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அந்த பாட்டை காணல, எங்கடா பாட்டை காணல? எத்தனை நியூஸ் லைஃப் நம்ம பாட்டை காணலையே. எங்கடா எட்டப்பா பாட்டை காண மாட்டேங்குது. தப்பிட்டான் பாய் பேர். எட்டப்பா எட்டப்பா என்னடா வெட்டி கதை, கட்டுக்கதை தொட்டு வாங்கி பேசுற. ஒட்டுக்குழு ஒன்றாகி வெட்டுக்கிளி நீயாகி தட்டு நீ எதிர பிச்சைக்காரன் நீதான். கோயில பிறந்து கோயில வளர்ந்து உருட்டுறாய் உருட்டு. எட்டப்பா என்னடா வெட்டி கதை, கட்டுக்கதை துட்டு வாங்கி பேசுற.
படக்கூடாது. போரென வந்தா வீரன் நான் தான். போரென வந்தா வீரன் நான் தான். சாகட்டும் இந்த கூட்டம் சாவுக்கு அஞ்சாது. வேறெடுக்க வந்த விடனு விட மாட்டாது. இருக்கலாம் நாங்க ஏழை இல்லையடா நாங்க கோழை அடங்க மாட்டோம். அடிபணிய மாட்டோம். இலக்க அடையும் வரை தோற்க மாட்டாடோ. போல நான் எழுவேன். என்னை அடக்க முடியாது. என்னை அடக்க முடியாது. போல நான் எழுவேன். என்னை அடக்க முடியாது. அடக்க முடியாது. எட்டப்பா எட்டப்பா என்னடா வெட்டி கதை கட்டுக்கட்டா கட்டு கதை துட்டு வாங்கி பேசுற. இந்த பாட்டு உங்களுக்கு தான் சமர்ப்பணம். அதனால வாங்க, யாரெல்லாம் வர போறீங்க வாங்க. விதிமுறை மீறல் அதான். ஏதோ பேசினா அடிச்சிடுவேன், சரியா? சீமான் அண்ணன் நல்லவரா கெட்டவரா? இலங்கை தமிழ் தேசிய பேச அரசியல் நல்லவரா கெட்டவரா? வெளிநாட்டு கெட்டவரா? எல்லாம் வாங்க பேசுவோம். நானா ஏத்தி விடுறேன். இப்ப அண்ணன் வந்தாரு, பெரியவர், தெலுங்கு தேசம் வந்தாரு. என்ன வந்தாரு? குடிச்சு நாடு வாழ வைக்கிறதா தான் அவர் கருத்து. நன்றி வணக்கம். குடும்பத்தை குடிக்க வளங்க. நான் சொன்னதை பிள்ளைன்னா மக்கள் கட்டு நிற்கிறான், முடிவெடுக்கட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டாரு, சரியா? நம்மட சீமான் அண்ணன். ஆமா, அவர் ஆமக்கறி சாப்பிட்டா என்ன, பூனைக்கறி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் செய்கிற பணி நீங்க செய்றீங்களா? இதுதான் கேள்வி. அவர் ஏதாவது சாப்பிட்டு போகட்டும். சாப்பிட்றது மனுஷன் பிடிச்சதானே சாப்பிடலாம். ஏதாவது சாப்பிட்டு போகட்டும். இப்ப அது பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ அத அவர் செய்யற வேலை நீங்க செய்தீங்களா? இல்ல. சரி, அவரை விமர்சனம் வைக்கிற நீங்கள் அவர் செய்யற பணியை செய்தீங்களா? இல்ல. அப்போ நீங்க ஏன் இப்ப அவரை எதிர்க்கிறீங்க? இப்ப அவர் செய்த பணியை நீங்க செய்யல. என்கிற அமைப்பு சொன்ன ஆளு நீங்க இல்ல. இந்த இரண்டும் இல்லாத நீங்கள் இப்ப என்ன பேசுறீங்க? இப்ப அமைப்பு மூலம் அடையாளம் காட்டல. அமைப்புக்காகவும் நீங்க வேலை செய்யல. அமைப்பு அண்ணன் சூசையில கை காட்டின ஆளு நீங்களும் இல்ல. நீங்க அன்னைக்கு பக்கத்துல போய் இருந்தவரும் இல்ல. ஆனாலும் கருத்து சொல்ல வாரீங்க பாருங்க. நாங்களாம் கருத்து கந்தசாமி, நாங்களாம் கரும்புலிகள் வாரியில் பார்த்தீங்களா? நீங்க கரும்புலிகள் இல்ல, நீங்க காட்டி கொடுக்கிற புலிகள். அப்படித்தான் பேரை மாத்துங்க. நாங்கள் காட்டி கொடுக்கிற புலிகள், காட்டவர்கள். நாங்கள் வந்தவர்களைத்தான் வாழ வைப்போம். சொந்த நாட்டின் சொந்த பூர்வீக குடிகளை நாங்கள் ஓடோட விரட்டுவதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடா இருக்கிறது. நாங்கள் வந்தவர்களையும் காட்டவர்களையும் தான் ஆள வைத்து வாழ ஆசைப்படுகிறோம். இதுதான் எங்களுடைய நாடு. எங்களுடைய நாட்டை வந்து நான் குடிவர தேசமாக மாற்றி குடிபோதை உள்ள தேசமாக உலகுக்கு காட்ட விரும்புகிறோம். அதனால தான் இன்னைக்கு 2009ஆம் ஆண்டு 17% இருந்த குடியின தொகை இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு 47% கூடியிருக்கு. அதுல பெண்கள் என்ற விழுக்காடு வந்து 1.4 விழுக்காடு குடிக்கிறாங்க பெண்கள். நினைச்சு பாரு. அன்னை இல்லாத அந்த 16 வருஷத்துக்குள்ள 15 வருஷத்துக்குள்ள நம்ம நாடு பாரு குடிகாலத்தை பாத்தியா 30% குடிகாலம் உயர்ந்தா. தமிழ் தேசியம் பேசுற யாழ்ப்பாணத்துல அன்னைக்கு காரநகர்ல நெடுந்தீவில, மண்டதீவில, கொழும்புத்தூரை, அங்கால ஊர்காலத்துறை அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் தலைமன்னர் அப்படின்னு சொல்லி அந்த கடற்கரை பக்கம் தான் அன்னைக்கு படபடியா கட்டுக்கட்டா வந்து அந்த போத வருஷம் இந்த வருஷம் மீட்கிறான். அவ தமிழ் தேசியம் பேசுற உங்க நல்லாட்சி இருக்கக்கூடிய உங்களோட ஆளுகைக்குள்ள ஏன் இவ்வளவு நடக்குது? ஏன் நடக்குது? என்ன நடக்குது? நீங்கள் இலங்கை தமிழ் சோதி தமிழ் மக்களுக்கு நல்ல செய்யறாங்க. என்ன படி கிழிச்ச சொல்லி, என்ன படி கிழிச்ச? அரசாங்கம் காசு வருது இல்ல. அரசாங்கம் நீ ஆட்சியில வந்து போட்டியிடுற அரசாங்கத்துக்கு காசு வருது, மக்களுக்கு உதவி செய்ய முடியல என்றால் அப்ப எதுக்காக நீ வந்து தேர்தலில் வந்து இத்தனை கோடியை செலவு செய்யற? உன்னிட்டையும் காசு இல்ல, உன் காணியும் பிக்கல, பொண்டாடியில தாலி கொடியும் பிக்கல, பிள்ளைகள நகையும் பிக்கல, எதுவும் பிக்கல, உன் உழைப்பும் இல்ல காசு. ஆனா தேர்தல் வந்தா மட்டும் உனக்கு எப்படி கணக்கா கோடியில காசு வருது? பயில சொல்லு பா, மேல வா பேசுவோம் பா. எப்படி வருது இந்த காசு? உனக்கு எப்படி வருது? தேர்தல் வந்தா மட்டும் உங்களுக்கு எப்படி இந்த காசு வருது? எப்படி வருது? எப்படி வருது?
அந்த கார்ப்பரேட் நிறுவன முதலாளி யார்? அவர்கள் ஏன் உங்களுக்கு காசு தருகிறார்கள்? பதில் சொல்லு. அவர்கள் ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சிகளுக்கும் எதற்காக காசு தர வேண்டும்? ஏன் தருகிறார்கள்? ஏன் கொடுக்குறாங்க? பதில் சொல்லுங்க. ஏன் கொடுக்குறாங்க? நீங்களாம் சொல்றீங்க நாங்க வந்து பஞ்ச பரதேசியல், ஏழை எளிய மக்கள், சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, பாவம், கஷ்டம். நான் கும்புறேன், ஆண்டவட்ட நல்லா இருக்கணும்னு விரும்புறேன். தேர்தல் வந்தா மட்டும் நீங்க கிடக்குன கோடீஸ்வரனா மாறுறீங்களா? எப்படி எப்படி? ஒருத்தம் அந்த வாகனம் தாரேன், ஒருத்தம் அந்த ஸ்பீக்கர் கட்டுறேன், கோடி கோடியா வருது காசு. இது மட்டும் எப்படி நடக்குது? ம் 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 சொல்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்க இன்றைக்கு? அட இவ்வளவு ஒட்டுக்குழுக்கள் இருக்கு, அதை பற்றி எவனுமா வாய் திறக்க மாட்டேங்குது. கீழே கருத்துல ஒரு ஒட்டுக்குழு பேர் ஒரு சித்தாத்தனை பற்றி கதைக்க மாட்டேங்கிறான், டக்க சிவந்த பற்றி கதைக்க மாட்டேன்றான், இந்த கருணாபுலினை பற்றி கதைக்க மாட்டான், அதுக்கு முன்ன சங்கரியை பற்றி கதைக்க மாட்டேங்கிறான், அதுக்கு முன்ன இந்த எட்டப்புறம் ஒரே பற்றி கதைக்க மாட்டேங்கிறான். ஒரே வசனம் புலிகள். அவங்கள மட்டும் எதுக்க காரணம் என்ன? நானும் அந்த கருத்தை பார்த்துட்டா எனக்கு ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒட்டுக்குழுக்களை பற்றி எவனுமே கதைக்க மாட்டேங்கிறான். அது கீழே கருத்து உங்களுக்கு முழு பேரும் ரெண்டு தர பற்றி கதைக்கிறீங்க. ஏன் அப்படி? அப்ப இதுல இருந்து விளங்குதா இந்த கருத்துல நீங்க முழுக்க ஒட்டுக்குழு, அதுக்கு பிறந்ததுகளும் அதுல வளர்ந்ததும் தானே. இவர கருத்து புள்ளி தெரிந்து நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? அதை தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அதை தெரிஞ்சு கொள்ளத்துக்கு எதுக்கு இங்க வர? அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? நாங்க என்ன செய்ய போறோம்னு நீங்க ஏன் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுற? அப்ப அதை தெரிஞ்சு நாங்கள் என்ன செய்ய போறோம் கேட்கிற கேள்வி. இப்ப நான் அதை கேள்வி திருப்பி போறேன். அது நாங்கள் என்ன செய்ய போறோம் நீ ஏன் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுற? அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? எப்படி விஷயம்? அதை பதில் திருப்பி போட்டு கணக்கா இருக்கா பதில்? இதுக்கு பதில் சொல்லு. அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறன்னு கேள்வி கேட்கறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நாங்கள என்ன செய்ய போறோம்னா அதை ஏன் நீ தெரிஞ்சு நீ ஆசைப்படுற? அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? எப்படி இருக்கு பதில்? எப்படி இருக்கு பதில்? ஒரு பயல் கூட வந்து இந்த இன்றைக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு ஒட்டுக்குள்ள பற்றி பேசலடா. நீங்க பேசலையே. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சுரேஷ் மண்டியன், அந்த சித்தார்த்தன், அடுத்த சித்தார்த்தன் கள்ளன், இவங்களை அப்படிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சித்தார்த்தனை தமிழ் தேசிய கூட்டங்களை இழுத்ததாரா? அண்ணன் இழுத்தாரா? தலைவரால் உருவாக்கப்பட தமிழ் தேசிய கூட்டம் பூரா இந்த இலங்கை தமிழ் கட்சிகளை சித்தார்த்தனை உள்வாங்கினது ஆடுறா? கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட அந்த கூட்டமைப்புகளை சித்தார்த்தன் உள்வாங்கப்பட்டது எப்படி? ஏன் உள்வாங்கின? இந்த சுமந்திரனை எதுக்கு உழுக்கெடுத்த? தெலுங்க வண்டி மேந்தன் எழுப்புகிற எந்த ஒரு கேள்வி கூட பதில் இல்ல. பாத்தியா? ஒரு பதிலும் இல்ல. ஆரம்பத்துல மேல நாங்கள் ஆக்களை ஏத்தி விட்டா அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அவங்களை குடைச்சல கொடுக்குறது. தேர்தல் வந்தா மட்டும் அவன் அண்டக்கா புண்ட அண்டக்கா கொண்டக்கா விளையாட்டுல பார்க்கணும். புடலங்கா விற்கிற கதையும், புடுங்குற கதையும், புல்லு புடுங்குற கதையும், அண்டக்கா குண்டக்கா மண்டக்கா விளையாட்டு. கடைசி என்ன நடந்துச்சு? நான் மட்டும் நிக்கிறேன். என்ன செய்ய போற? ஒன்று மேல ஒரு பதில் தானே, ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தானே கொடுத்துட்டு போங்க. இப்ப வன்னிமேந்தன் சீமான பேச வழிகிட்டார். ஆனா சீமானை பேசுவதால் வந்து இன்னைக்கு மக்கள் ஆதரவு கூட போகுது. வன்னிமேந்தனுக்கு ஒரு மக்கள் கூட்டம், மக்கள் ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குது. அவர்கள் வந்து இந்த கருத்தை வேகமா சென்று விடும். அவர்களாம் இப்ப சீமான் பக்கம் திரும்பி விடுவார்கள். எனவே ஒரு எழுச்சி வந்து விடும். அவை எங்கள் பக்கம் யாரும் பேச மாட்டார்கள். இப்ப வன்னிமேந்தனுக்கு சீமானை பத்தி ஆக்கள் கூட்டிட்டாருன்னு சொன்னா இனி டிக்டாக் முழுக்க சீமானை பற்றி தான் பேச போறேன். நான் சொல்றேன், இதைத்தான் உருவாக்கணும்னு சொல்றேன். இளங்க அரசுடைய ஒன்றும் பேசக்கூடாது. நல்லதுனாலும் சீமானை தான் நீ பேசணும். கூடாது சொன்னாலும் சீமானை தான் நீ பேசணும். நாம் தொடர்தான் பேச்சா இருக்கும். ஹீரோனாலும் சீமானை தான், சீரோனாலும் சீமானை. நீ திட்டுனாலும் சீமானே திட்டு, அதுக்கு நான் பதில் கொடுப்பேன். திட்டு நல்லா திட்டு, ஆனா சீமானை தான் பேச்சா இருக்கும். நாம் தொடர் கட்சி நெகட்டிவ் மார்க்கெட்டிங் எப்படி வசதி? வீணா போன இந்த இலங்கையில கூட எந்த ஒரு கட்சி எப்படி கதைக்காது. இவங்களை ஒன்றுக்கும் உதவாத பயல். சரியா? 46 பில்லியனுக்கு இன்றைய கூட 200 ரூபா நோட் அடிச்சுட்டானா. 50 பில்லியனுக்கு வந்து 200 ரூபா நோட் அடிச்சுக்கிறான். இப்ப வந்து என்ன அப்படின்னு வந்தீங்கன்னா இது 200 ரூபா நோட் அடிச்சிருக்காங்க, 50 மில்லியனுக்கு அடிச்சிருக்காங்க. நாடு திவாலா போய் கொடுக்குறது காசு அடிக்கிறான். இன்றைய கூட துப்பாக்கி சூடு 2 துப்பாக்கி சூடு ஜாழ்ப்பாணத்தில் நடந்தது. போலீஸ்காரன் துப்பாக்கி சூடுறான் மணல் உரிமை மேல. இப்ப நான் கேட்கிறேன், ரோட்டுக்கு ரோட்டு போலீஸ் இருக்கல,
ஆத்துக்குள்ள போய் இந்த மணல் அள்ளிக்கொண்டு இந்த மிதிவண்டி உழவு இயந்திரம் எப்படா போகுது? லொரி எப்படா ஆத்துக்குள்ள மணல் ஏத்தின்னு போகுது? சொல்லு. ரோட்டுக்கு ரோட்டு 100 மீட்டர் 100 பொலிசும் ஆமையும் நிக்கிறீங்க. அப்படியான ஒரு இறுக்கமான பாதுகாப்பு முற்றுகை உள்ள தமிழர் பகுதிகளில் அந்த ஆத்துக்குள்ள போய் எப்படி இந்த உழவு இயந்திரங்கள் மணல் அள்ளுகின்றன, லொரி எப்படி பெறுகின்றன? இதுக்கான காரணம் யார்? ஆத்துக்குள்ள போய் அள்ளு மட்டும் பேசாம வர்ற, எடுத்துட்டு ரோட்டால வரைக்க மட்டும் ஓடி போய் சுடுறதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்தில் மணல் அள்ளுகிறன்னு தெரியுமா? ஐயா தெரியுது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 2 உளவுத்துறையை நீ வச்சிருக்கிற. இருக்கா? இருக்கு. ஒவ்வொரு ரோட்டுக்குமே 2 உளவுத்துறையை வச்சுக்க. அந்த நேரத்துக்கு இறுக்கமாக உளவுத்துறையை கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிற. நான் கேட்கிறேன், ஆத்துக்குள்ள போய் மணல் அள்ளிக்கிட்டு ரோட்டுக்கு வர மாட்டுக்கு உனக்கு அவனை பிடிக்க முடியல. ஆனா அந்த மிஷின் மணல் அள்ளத்தான் போகுதுன்னு போய்க்கல, வறுமையா போய்க்க தெரியவனா போகுதுன்னு தெரியுது. அப்ப ஏன் அதை கைது செய்யல? இரவுல மணல் அள்ளுறான். இரவுல மணல் அள்ளுறான்னு சொன்னா இருட்டுக்க போய் என்னடா மண்ணால பாட்டி கொட்டான மம்படி கொட்டான், லைட் போடாம ஆள்றான். கேட்க லைட் போடாம ஆள்றான். லைட் போட்டுதான் அள்ளுறான். அப்ப லைட்டு போட்ட ஏன் அவனை நீ பிடிக்கல? உண்ட உலங்கு போனது மேல சுத்துது, பான் படைகள் மேல சுத்துது. இதெல்லாம் போட்டு நீ என்ன செய்யற? அதெல்லாம் போட்டு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற? பதில சொல்லு. அதுதான் தமிழ் தேசத்துக்கு மட்டும் கஞ்சாவும் போதையும் கசிப்பும் அப்புறம் வருது. தமிழ் தேசத்துல இன்னைக்கு சாராய கடை வச்சுக்கிறவன் நான் கேட்கிறேன், யாழ்ப்பாணத்துல 128 சாராய கடைக்கு மேல இருக்கான். அல்ல 68க்கு மேற்பட்டது தமிழ் அரசியல்வாதிகள் சாராய கடையா? சரியா? அப்போ சாராய கடையாடா? இப்ப நான் கேட்கிறேன், நீ தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்கு விடுதலை பற்றி பேச வாராண்டால் அந்த சாராய கடை முதலாளி யாரு சொல்லு? சைக்கிள் கட்சி சொல்லு. அது எங்களுடைய வேலையிலே. அப்ப உன் வேலை என்ன? இந்த சாராய கடையை துறந்து வச்சு கொள்றான். ஒரு சாராய கடைக்கு எதிராக இந்த சைக்கிள் கட்சி போராட்டம் செய்து உண்டா? இலங்கை தமிழ் கட்சி போராட்டம் செய்து உண்டா? ஒரு சாராய கடைக்கு முன்னு செஞ்சியா? இந்த சாராய கடை ஓனர் யாரான்னு கூட்டிட்டு வாடு கேட்டது உண்டா? எங்கேயாவது? இலங்கையில நடக்குது. இலங்கையில நடக்குது. ஆனா நீங்க செய்றீங்களா? நீங்க செய்றீங்களா? நீங்க செய்றீங்களா? இல்ல. ஏன்? ஏன் ஏன் செய்யல? ஏன் இந்த போட்டது செய்யல? நீங்க தமிழகத்துல சீமான் கட்சி, நான் ஒரு கட்சி செய்யறேன். ஏன் இலங்கையில உள்ள கட்சி ஏன் போட செய்யற? சார கிடைக்கிறதா ஏன் செய்யற? ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிடம். உங்களோட உண்மையிலே உங்களோட செயல்கள் உண்மையிலே அளப்பெரியது. ஒரு தமிழனா நான் உங்களை வணங்குறேன்னா, ஒரு தமிழன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொது வலைத்தளங்களில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட தனிப்பட்ட முறையில் உள்ள அந்த சேவை ரொம்ப பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு தமிழனும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம 13 கோடி தமிழன் வாழ்கிறோம் உலகத்தில். எல்லாமே நமக்கு ஒரு நாடு இல்லை. ஆனால் உங்களே மாதிரி எல்லாரும் சிந்திச்சா கூடிய சீக்கிரம் நமக்குன்னு ஒரு நாடு இருக்குன்னா நாடு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாடு தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடைக்கும். நம்ம உலக தமிழர்கள் மொத்தம் 13 கோடின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம், மாறுதறி சொல்கிறோம் 13 கோடி. அதில் நிறைய தமிழர்கள் என்னென்னா தமிழனே கேட்குறான், தமிழன்னா யார் அப்படிங்கிற மாதிரி தமிழனே கேட்குறான். இதுவரைக்கும் நம்ம விரோதிகளால் இல்லை, எதிரிகளால் நம்ம என்ன, அதாவது தோல்வியிட்டதை விட துரோகிகளால் தான் நம்ம இன்ன வரைக்கும் தமிழ் சமுதாயம் எல்லாமே தோல்வி கண்டிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்தாலும் சரி, ஈழத்தை எடுத்தாலும் சரி, துரோகிகள் நமக்குள்ளே எதுக்கண்ணா நமக்கு மட்டும் துரோகிகள். தமிழனுக்குன்னு நிறைய நல்ல செயல்கள் இருக்குது. அதில் இந்த துரோகிகளாக ஏன் மாறுறாங்க? தமிழை மட்டும் ஏன் மாறுறான்? நான் ஏன்னா நான் தமிழ்நாடுங்கிறதுனால எனக்கு இதை வச்சு உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன்னா, ஆந்திரா எங்கள் அண்டை மாநிலம், தமிழ்நாட்டில் இருக்க அண்டை மாநிலத்தில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 3 மாநிலம் இருக்குண்ணா. அவங்க உண்மையிலே ஃபஸ்ட்டு அந்த மொழிக்காரன் தான் அந்த மொழி ஆளணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. கேரளாவில் ஒரு தமிழன் ஒரு எம்எல்ஏ, எம்பி, ஒரு
வார்டு மெம்பராக கூட ஆக முடியல கேரளாவில். அதே போல் தான் இதே நிலைமை தான் கர்நாடகா, ஆந்திராவிலையும். ஒரு தமிழை வந்து ஒரு கட்சி கூட ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்குன்னா 42 எம்எல்ஏ, பிறமொழி பேசக்கூடிய 42 எம்எல்ஏ எடுத்திருக்காங்க, 9 அமைச்சர்களை எடுத்திருக்காங்க. ஏன் தமிழ் சமுதாயம் மட்டும் இந்த மாதிரி ஒரு மொழியில், நான் வந்து ஜாதி அதுக்கெலாம் கொண்டு போகல, மொழி, அந்த மொழி மேலே பற்றா அவங்க இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்காரங்க மட்டும் மொழியில் பற்றா இருக்க முடியல? எங்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த நேரலாம் கோபம் வருது, ஏதாவது அசிங்கம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக ஒரு நேரில் கொண்டு போகிறீங்கன்னா உண்மையில் என்ன, உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சலிட் நாங்கள்லாம் வைக்கணும். ரொம்ப பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லிங்கன்னா உங்களை போல் பொறுமை எங்கிட்டலாம் இல்லை. ஆனால் தமிழர்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி உண்மையில்ண்ணா உங்களை மாதிரி என்ன ஒரு 10 பேர்த்த உண்டாக்குங்க. அது வந்து உண்மையில் ஒரு 10,000 பேரை உண்டாக்குன மாதிரி ஒரு சமம். உங்களை ஒரு 10 பேர் இந்த நேரலையில் உண்டாக்குங்க. தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தாலே போதும் தான். ஈழம் இல்லை, எல்லாமே நம்ம வந்து அது வந்து ரொம்ப பக்கத்தில் தான். தமிழங்கிற அந்த மொழி பற்ற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். நீ தமிழன்டா, அதுக்கு பிறதாண்டா உன்னோட இது ஜாதி மதம் இதெல்லாம் அதுக்கு பிறதாண்டா, அப்படி கொஞ்சம் எடுத்து வரைச்சி நீங்கள் இப்போ கொண்டு வர ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இதுன்னா உங்களோட ஒரு நேரில் நினை, சரியா? ஆமாம், இதை முன்னெடுத்து கொண்டு போங்க. ஆமாம், அண்ணன் சீமானுக்காக இல்லை, அவருக்காக இல்லைண்ணே, மொத்த தமிழ் சமூகத்தையும் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. நீ தமிழன்டா அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த மொழி பற்ற மட்டும் கொஞ்சம் ஊட்டி வளர்க்கணே. நம்ம தமிழை வந்து கூடிய சீக்கிரம் அவனுக்குன்னு ஒரு நாடு இருக்கணும், அவன் ஆள்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். கண்டிப்பாக உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல 13 கோடி இருக்கும். இந்த ஆந்திராக்காரன் 13 கோடிலாம் இல்லை, இன்றைக்கி கேரளாக்காரன் 13 கோடி. நம்ம தமிழன் தானே 13 கோடி இருந்தும் ஒரு ஆளுக்கு நாடு இல்லைண்ணே, அனாதையாக நிறுத்தப்பட்டு வச்சுருக்கோம், சரியா? ஆனால் உங்களோட உண்மையிலே என்ன சொன்னாலும் உங்களுக்கு நன்றிலாம் சொல்ல முடியாது என்னால். இவ்வளோ பாட்டுகள், எவ்வளோ பாட்டு நீங்கள்லாம் எவ்வளோ பாட்டெல்லாம் உண்டாக்கி, எவ்வளோ நீங்கள் வந்து அதிலே ஒரு 24 மணி நேரம் நீங்கள் அதிலே முழு மூச்சாக பயணிக்கிறீங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உண்மை நாங்கள் கூட செய்ய முடியாது. ஆமாம், நாங்களும் அயல்நாட்டில் இருக்கோம், எங்களால் கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த போர்க்காலத்தில் பயணிக்க முடியல, கோபம் வருது. ஆனால் அந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தி எவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிறீங்க தெரியுமா? எதிரியை கூட நீங்கள் வந்து ஒரு அன்பால் எடுக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு சாதுரியம் இருக்குது. உண்மையில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. என்னை மேலே இடத்துக்கு ரொம்ப நன்றிக்கு மேலே நன்றிண்ணா. நீங்கள் உங்களோட பணி தொடரட்டும். ஆமாம், அண்ணன் சீமானுக்காவில் நம்ம தமிழர் 13 கோடி தமிழரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இது பண்ணுங்கள், மொழி பற்ற ஃபஸ்ட்டு உண்டாக்குங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள் அண்ணா, சரியா? நன்றி அண்ணா, என்ன மேலே இடத்துக்கு, சரியா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நாளைக்கு வாங்க, மிக நன்றி, மிக நன்றி. ஆனா வந்தாரு, அவர் நேற்று வந்தாரு, அற்புதமான கருத்தை வச்சாரு. அவர் பல விடயங்களை சொன்னாரு. இப்போ 42 எம்எல்ஏக்கள், அதுல வந்து 9 அமைச்சர் அப்படி சொல்றாரு. தமிழகத்தில் தமிழன் வாழக்கூடிய பகுதியில் பிறமொழியாளன் வந்து எங்களை ஏன் ஆட்சி அதிகாரத்தில் எங்களை வந்து ஆள வேண்டும், அவன் ஏன் இருக்க வேணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப தலைவன் ஒருவன் தனது நல்லவனாக இருந்தால், அவன் தன் பெத்தவன் வாயிலாக வந்ததால் ரத்தவனாக இருந்திருந்தால் எப்படி இருக்கலாம் என்று அவர் சொல்றாரு. வந்து தலைவன் என்பவன் அந்த மண்ணுக்குரிய அந்த மொழி பேசக்கூடியவனாக இருக்கணும், அந்த பூர்வீகனாக இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த மண்ணுடைய வேதனையும் சோகங்களையும் தாங்கி கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல ஒரு வாழ்வியலை கொடுக்கலாம். அவ்வளவுதான். இன்றைக்கு வேண்டாம் வந்து யாராவது மேல வேண்டாம் வாங்க, அந்த பிளஸ் பட்டு அவத்துக்கு நான் எடுக்கிறேன், தயவுசெய்து நான் எடுக்கிறேன், கண்டிப்பா நான் எடுக்கிறேன். நீங்க யாராவது வாங்க, ஆனா மரியாதை கதை, யார் வந்தாலும் நாகரிகமா கதை, நான் கண்டிப்பா அவங்கள பேச வர்றேன். நீங்க பேச வாட்டிக்கு எனக்கு கேளுங்க, நீங்க எல்லாரும் வாங்க பேசுங்க, நான் எடுத்து வரேன், வாங்க நாகரிகமா கதைங்க. இது கருத்து தானே, இது ஒரு கருத்தியல் தானே, அவ்வளவுதானே. நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்க, நான் ஒரு கருத்தை வைக்கிறேன், என் கருத்தை கேட்கணும் அவசியம், பட் மக்கள் முடிவெடுக்கட்டும் இல்லையா? ஆனா நாகரிகமா கதைப்பீங்க, அரசியல விமர்சிங்க, உங்களுக்கு பிடிக்காத கட்சி ஏதோ அதை விமர்சிங்க, அதை மாட்டு கருத்து இல்லை, ஆனாலும் நாகரிகமா செய்யுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். தம்பி சொல்றது ஒரே ஒரு வேண்டுதல் அதான், உங்களுக்கு பிடிக்காத கட்சி விமர்சனம் செய்யுங்களா, அதுக்கு மாட்டு கருத்து இல்லை. சீமானியை பிடிச்சிருந்தா ஆதரவா செய்யுங்க, பிடிக்கலன்னா எதிராக வைங்க, நாங்க விளக்கம் தர்றோம், அவ்வளவுதான். இப்ப நாங்க சொல்றது என்ன, சீமான் நல்லவரா கெட்டவரா, இலங்கையில் தமிழ் தேசிய பேசுறோம் நல்லவரா கெட்டவரா, அவ்வளவுதான். அதை பேசுங்க, அதை பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா பைத்தியக்காரனை பிடிஞ்சு பேசுறதுக்கு அனுமதி இல்லை. வந்து ஆனாண்ட பேர் வந்தாலும் உடனே படிச்சு விட்டுறேன்.
உடனே கீழே போயிருவீங்க. ஆன்றக்குள்ள நான் விலக்கி விட்டுருவோம். அது நம்ம விதி. இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவர் தவறானவர், தமிழருக்கும் தமிழர் தேச விடுதலைக்கும் எதிரானவர், உகந்தவர் அல்லன்னு தெரிஞ்சிட்டா பேசப்படாது, கடந்து போயிடணும். எங்கள் நேரங்கள் பொன்னானவை. மக்களுடைய நேரத்தையும் எங்களுடைய நேரத்தையும் மூழ்கிக்க கூடாது. இதுதானே கொடுக்க கூடாது. இப்ப சீமரனை ஆதரிக்கிறோம். அவர் எங்கேயாவது அக்கா தங்கச்சி கேவலா பேசுகிறாரா? என் அண்ணன் தம்பியை கேவலா பேசுகிறாரா? எங்கள் தலைவரை மாவீரரை கேவலா பேசுகிறாரா? உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் கெட்டவர் கூட இனமா பேசிக்கிறாரா? அண்ணன் பேசிக்கிறாரா? சீமண்ணா பேசிக்கிறாரா? அவங்க சொல்லுங்க, ஒன்றை காட்டுங்க. அனைத்து யார் கூப்பிடாலும் அண்ணன் எடுத்து கூட பேசுறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. சொல்றா தம்பி நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்டா மன்னிச்சிடறா அப்படின்னு சொல்றா. என்ன தம்பி சொல்லுங்கப்பா, ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லப்பா அப்படின்னா கேட்கிறாரு. அண்ணன் சொல்லுங்க சொல்லப்பா அப்படின்னா கேட்பாரு. அவர் அண்ணன் மரியாதை கேட்கிறார். நேரம் இல்லாத பொழுது விட்டுறாரு, நேரம் கொண்ட பொழுது பதில் தர்றாரு. அவ்வளவு தானே. நாம் தமிழர் கட்சியை உனக்கு சீமனை கண்டா ஏன் இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு நான் கேட்கிறேன். என்ன அவசியம் இருக்கு? ஏன் கோவப்படுறீங்க? பொருளையை கிளப்பி விடுறதுக்கு சீமானை கோடியா போனா நீ ஏன் கவலைப்படுற? கொடுக்குறோம் நம்ம, நீ ஏன் கவலைப்படுற? அதை அப்படி நீ ஏன் கவலைப்படுற? சரி, அவரை கட்சியப்ப நாங்க இலங்கை தமிழ் கட்சி நாடு வருமானத்தை சொல்லி நாங்க திருப்பி பயலத்தா அவரை அண்ணன் கொடியா பிடிக்கிறாரு, தலை பிடிக்கிறாரு. அதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன். நான் எவ்வளவு தான் தாக்கு மட்டும் நான் சொல்றேன். இதுல நான் வந்து உறுதியா நிக்கிறேன். அவ்வளவுதான். அதை விட்டு என்ன பேசிக்கிறீங்க? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க பேசுங்க. நேரம் நெருங்கி கொண்டு எல்லாரும் வாங்க, எல்லாம் எடுக்கிறேன். நாகரிகமா கதை சரியா? நம்மை அவதூறு பேசியவர்கள் வெளிவா பேசுவதற்கு இங்க இடமே இல்லை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எம்மை எமது தளத்தை அவதூறு பேசியவர்கள் முதுகுல் குத்தியவருக்கு இங்க வாய்ப்பு இல்லை. ஏத்தமான தெரிஞ்சிருந்தா இறக்கி விட்டுருவேன். அவையோட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் பேச மாட்டேன். அதுல நான் தெளிவா இருக்கிறேன். எங்களை அவதூறு பேசியவர்கள், எங்களுக்கு முதுகு குத்தியவர்கள் இங்க நான் எடுக்க மாட்டேன், பேச மாட்டேன். அவ்வளவுதான். அது இந்த இல்லை சாக மட்டும் நான் ஒட்ட மாட்டேன். அது போறேன். எதிராக கருத்து முரண்பாடு இருந்தா நான் அதை ஒத்துக்கிறேன். நீ மேலவா பேசுவோம், மேலவா பேசுவோம் சரியா? சரியா? நீ ஏன் வந்து தலைவர்கள கத்தித்தான் பாக்குற? கடைசி வந்து வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பொழுதும் இங்க வாய்ப்பு இல்லை. நீ தலைகளான்னு தண்ணி குடிச்சாலும் வாய்ப்பு இல்லை. ஒரு முறைதாண்டா ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுடா சரியா? வாய்ப்பே இல்லை. ஐயா வணக்கம். வாங்க ஐயா வாங்க. வணக்கம். நான் ஸ்ரீராம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு தான் நான் உங்களுடைய அந்த நேரலைய சந்தித்திருக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் சரியான ஒரு புரிதல்கள் இருக்கு இல்லையா என்று நான் சொல்ல வரையில், ஆனால் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பேச வாரீங்கள். உண்மையிலேயே சிறப்பானது. இன்றைக்கு ஈழத்துல இருக்கிற அரசியல்வாதிகளையும் அடுத்தது தமிழ்நாட்டிலே சீமானனையும் வந்து அந்த வேறுபடுத்தி எவ்வாறு அவர் முன்னோக்கி செல்கின்றார், இங்கே எவ்வாறு கீழ்த்தரமாக எங்களுடைய சமுதாயம் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பதை மேலே ஒரு கோடிட்டு காட்டுறீர்கள். சிறப்பானது. இன்னும் தெரிந்து கொண்டு, இன்னும் கற்றுக்கொண்டு, இன்னும் பல ஆய்வாளர்கள் ஆலோசகர்களிடம் நாடி அவர்கள்ட்ட என்னுடைய ஆலோசனை பற்றி இன்னும் சிறப்பாக செய்யணும் என்றதை நான் விரும்புகிறேன். அடுத்தது நீங்கள் கேட்கலாம். நான் எதுவும் பதில் இருந்தால் நான் பதில் அளிப்பேன். நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சீமான் அண்ணா வந்து இன்னைக்கு ஒரு புரோலியை கிளப்புறாங்க, அந்த கோடிய கணக்கு காசு சொல்லிக்கிறேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். அன்னைக்கு எவ்வளவு குழுதான் தாக்கும், அதெல்லாம் மாட்டு கருத்தில். இப்போ இந்த கேள்வியை கிளப்பி விட்ட இந்த கட்டமைப்பையும் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதி இலங்கையில் உள்ளவங்களையும் நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னு சிங்கள குழியிலும் கேட்கிறேன். நீங்கள் வெளிநாடுகள்ல உங்களுக்கு கிளை இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லுங்க. நீங்களும் உத்தமரான சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வருது, எவ்வளவு காசு வருது சொல்லுங்க. ஏன் இந்த லண்டன்ல இருந்து இவ்வளவு காசு வந்தது, பிரான்ஸ்ல இருந்து இவ்வளவு காசு வந்தது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் மறக்குறீங்க? நீங்க தானே நீதவனாச்சே. தேர்தல் வருகிற பொழுது உங்களுக்கு தேர்தலுக்கு நோட்டீஸ் இருக்க காசுல இருந்தீங்க. தேர்தல் வந்தாமனு கோடிக்கணக்கா செலவு செய்ய, அது எப்படி அந்த காசு வந்து யார் தந்தது? அந்த காப்பீடு நிறுவன உரிமை யார்? ஏன் தாரான்? ஏன் அதை மறைக்கிறாங்க? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? யார் ஈழத்துல இருக்கிற அரசியல்வாதிகளை தான் கேக்குறீங்க? ஆமா.
கிட்டத்தட்ட நான் கூட கண்ணுற்றிருக்கிறேன். என் சைக்கிள் நேரடியாக சைக்கிள் கட்சியை கூட நான் சொல்றேன். அந்த தேர்தல் காலப்பகுதியில் அவர்கள் சூமூடாக கனடாவில் கூட பல நூற்றுக்கணக்கான அவர்கள் இணைத்து நேரடியாக நிதி கேட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நிறைய சம்பவங்களை நான் கண்டுட்டு இருக்கிறேன். நான் கண்ணுற்றபடியதை நான் சொல்றேன். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்டதன் பின்பு புலம்பெயர் தேசத்துல கட்டமைப்பு, அதாவது ஈழத்துல தான் எங்களுடைய எல்லாமே அழிக்கப்பட்டது ஒழிய புலம்பெயர் தேசத்துல கட்டமைப்பு அப்படியே தான் இருந்தது, இல்லாம அப்படியே தான் இருந்தது. அதுல இருந்து எதுவுமே நகரவில்லை, தொடரப்படவில்லை, அதுல இருந்து முன்னோக்கி செல்லவில்லை, அதுல இருந்து ஒரு அரசியல் பார்வை இருக்கவில்லை, அரசியல் தூர நோக்கு இருக்கவில்லை, அரசியல் விஞ்ஞானம் இருக்கல, அரசியல் புலனாய்வு இருக்கல, எல்லாமே புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் தாங்களாகவே தகர்த்து கொண்டு உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றம் சாட்டியும் ஒரு துரோக பட்டம் கட்டியும் அவனை இவன் கொள்ளையடித்தவன் அவன் இயக்கத்தை காசை வச்சுக்கணும், இப்படி நாங்கள் குற்றம் சொல்லி உண்மையைத்தான் மக்கள் பேசுகிறார்கள் என்றாலும், ஆனால் எங்களை நாங்களே கடித்து கொண்டு 16 ஆண்டுகளை நாங்கள் கடத்தி விட்டோம். ஆனா இன்றைக்கு சீமானன் எல்லாம் பாருங்க அவருடைய அரசியல் எங்களுக்கான அரசியல் இல்லை, அது உண்மை. இப்போ அவருடைய அரசியல் எங்களுடைய அரசியல் நீங்க எப்படி சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? அவருடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு இந்தியா இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு அரசியல். சரி, இந்தியா இறையாண்மைக்கு உட்பட்ட அரசியல் என்றால் எதற்கு இந்தியா தமிழகமும் மத்திய அரசும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று ஏன் எங்கள் தலைவர் பிரபாகரன் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வந்தார்? நான் சொல்ல வர்றது வேற நீங்க சொல்ல வந்தது கொஞ்சம் அடுத்த கேள்வி நான் கூட வரேன். அடுத்த கேள்வி கூட என்ன வைக்கிறேன் அப்படி என்றால், அப்ப எதற்கு இந்திய அரசியல் உதவாது, அங்க உள்ளவங்க எல்லாம் வெங்காய பயல் வேண்டாத பயல் அப்படி என்றால் எதற்காக கடற்படை தளபதி சூசேன எதுக்காக உங்கள்ட்ட தான் விட்டு போறோம் சீமா கொண்டு வரத்தங்க எதுக்கு சொல்லிட்டு போனார்? சீமானே உங்களிடம் தான் என்றது இல்ல, அந்த நேரம் அவருடைய பேச்சு வாயிலிருந்து வந்தது என்னன்னு சொன்னா, நான் உருட்டுறத பார்த்து உருட்டுங்க. உங்களை மாதிரியான இப்படியான நீங்க எந்த அடுப்புல சொல்லுவீங்க? சீமானியோட நான் உரையாடுறவர்தான், நான் யார் என்றது உங்களுக்கு தெரியாது. கேட்க பிரட்டக்கூடாது, உருட்டக்கூடாது, சரியா? உருட்டுக்க தரக்கூடாது. நீங்க ஆரம்பத்துல அடிக்க பிடிக்கல சொல்ல, நீங்க எங்க வாங்க பிடிக்கல, நீங்க பிடிக்கல, நீங்க யாரும் எங்க இருந்தீங்க? பரச நீங்க எங்க இருந்தீங்க? கருத்து பரச என்ன பண்ணி கிழிச்சிங்க? நீங்க இன்னைக்கு கட்டமைப்பை பற்றி மக்கள் குற்றம் சாட்டு நீங்க எந்த பாமன் விளங்க வேண்டாமா? மக்கள் கட்டமைப்பு மேல குற்றம் சாட்ட, நீ கட்டமைப்பு ஒழுங்கா இருந்தா மக்கள் ஏன் அவங்கள திட்ட போறான்? ஏன் திட்ட போறான்? நீங்க சொல்றீங்க அங்க அழிஞ்சப்புறம் கட்டமைப்பு ஒழுங்கா இருந்தாண்டு. அப்ப ஒழுங்கா கட்டமைப்பு இருந்தா சூசேனா எதுக்கு அங்க சீமானு சொல்லிட்டு போறாரு? ஏன் கட்டமைப்பு சொல்லல? இதுக்கு கூட பதில் என்ன? என்ன பதில் கூட பதில் என்ன? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க. இப்போ அண்ணன் தம்பி பேசுவோம். இப்ப சொல்லுங்க, இப்போ கட்டமைப்பு இங்க ஒழுங்கா இருந்தாண்டா சூசேனா ஏன் இங்க அறிவிக்கல? கட்டமைப்பு ஏன் சொல்லல? கேபிட்ட கூட சொல்லல, ஏன் சொல்லல? சரி, சீமானண்ணா கூடாது, அவட்ட அரசியல் எங்களுக்கு உதவ வேண்டாம். அப்ப நீங்க இந்த சீமானண்ணா முன்னெடுத்த அரசியல் நீங்க கட்டமைப்பு எடுக்கல, இத பேசுற நீங்க ஏன் எடுக்கல? சீமானண்ணா கலைச்சு நிக்கிறீங்க, அவர் தவறானவர்டா, அப்ப ஏன் நீங்க எடுக்கல? ஏன் நீங்க முன்னெடுக்கல? ஏன் மக்களை நீங்க ஒருங்கிணைக்கல? குற்றஞ்சாட்ட உங்களால ஒரு குற்றஞ்சாட்ட முடியுதல்ல? ஆமா, குற்றஞ்சாட்ட முடியுது. குற்றஞ்சாட்ட முடியுது, அந்த குற்றச்சாட்டு அவரால் முடியாது நல்லா தெரியுதுல்ல? 100 தெரியுது. அப்ப நீங்க அந்த போட்டத்தை முன்னெடுக்கல. அண்ணே, முதல்ல என்ன மீட்டு விடாங்க. நான் ப்ளூடூத்ல போட்டுட்டு போன் பக்கத்துல இல்ல.
முதல்ல நான் என்ன பேச வாரன்ன்றத காதை கொடுத்து கேட்டு போட்டு எனக்கு காதை கொடுத்த கேட்டபடியா தான் பதில சொல்றேன். நான் கதைக்கவே இல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க என்ன காட்சி என்ன என்ன நீங்க எங்க கிளம்பிருக்கீங்க என்ன பற்றி உங்களுக்கு தெரியவே இல்ல. நீ யாரு நான் பைத்தியக்காரன். நீ என்ன புடிங்கிற எங்க இருந்த பரேசி எங்க இருந்த நீ யாரு நீ உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்றா நீ என்ன உன பேர் என்னடா சொல்றா நீ 15 வருஷம் எங்க இருந்த கல்ல பரேசி எங்க இருந்த நீ பரேசி எங்க இருந்த 15 வருஷமா 16 வருஷம் எந்த கட்டம் கூட அவன் நீ சொல்றா நீ பரேசி எங்க இருந்த நீ 14 வருஷம் எங்க இருந்த நீ எங்க இருந்த நீ கேடு கேட்ட பயில பாருங்க மூஞ்சத்துக்கு நீங்க பேசுறதுக்கு புட்டிங்கி கொண்டோடி காட்டி விட கல்ல பையன் கட்டம் எப்படி கட்டப்பட்டு சொல்லி பேரை சொல்லி பேசுறேன் உன் பேரை சொல்ற அது நான் செத்த போறேன் அது நான் செத்த நீ செத்த போற அது நான் செத்த போறேன் நீ செத்து போ. ஆமா எனக்கு அரசியல் பேருந்து நான் மண்ணாங்கடி பேச வந்தேன். எனக்கு அரசியல் இல்ல பேருந்து நான் மண்ணாங்கடி மேல பேச வந்தேன். ஏன் பேச வந்தேன் எனக்கு அரசியல் தெரியல தெரிஞ்சவங்க தெரியாது இல்ல பேருந்து நான் மண்ணாங்கடி மேல நீ பேச வந்த ஏன்டா பேச வந்த எனக்கு அரசியல் மேல ஏன்டா பேச வர நீ எனக்கு அரசியல் தெரியா இல்ல அவன் தெரியா இல்ல நீ ஏன் பேச வர நீ அந்த தலைவர்கிட்ட அம்மா பிறந்த கௌரவம் பாரதேசி இயக்கம் மட்டும் பேரை சொல்றேன் உன்னை பேரை சொல்றேன் என் பேரை பன்னிவந்தன் சொல்றேன் 15 வருஷமா எங்க இருந்த நீ பாரதேசி கள்ள பயில கேடு கட்ட அஜோக்கிய ராஸ்கல் பார பேசுறதை தூக்கி பிடிச்சாலும் கேடு கட்ட பயில கொண்ட பேருங்க மாட்டிக்கொண்டு வாழ இங்க கட்டமைப்பு சீல கட்டமைப்பு புட்டுங்கி கட்டமைப்பு வர சொல்ற சங்கீத வர சொல்ற இங்க வந்து அடே சீமனனை சொல்ல உனக்குள்ள சொல்லிக்கோ நீ தானே எப்படி அரசியல் ஞானி சீமனனைக்கு ஒரு மண்ணாங்கடி தெரியாண்டா உனக்குள்ள சொல்லிக்கணும் பரதேசி பயில போட நாய நீ புலிந்தாள் இங்க பாருங்க போட நாய நீ வந்து முதல் கட்டமைப்ப மக்கள் எதிர்க்க சொல்லி தெரியும் நீ யாருன்ட்டு உன் மூஞ்ச காட்டி வாழ தெரியும் செத்தவாம நாரணமாம தெரியும் பரதேசி பயில சீமனை பேசுறது உங்களுக்கு குத்துது என்ன கூட்டம் இது உங்களுக்கு என்ன மாவீரர் நாள்ல கொத்து ரொட்டி வித்து டிக்கெட் வச்சு பிள்ளைக்கிற கள்ள கூட்டம் நாதாரி பயிர் நீங்க பேச வரியா இங்க உன்ன தெரியுமா நீ யார் நீ வந்து என்ன வண்டி கழிச்சா நீ 16 வருஷமா மாவீரர் தேசத்தை பற்றி எத்தனை பாட்டு அழிவிட்ட நீ கலைய இயக்கம் வளர்த்துது இயக்கம் வந்து கலையை வளர்த்து பரணி பாட வச்சிருந்த பரணி பாடுவதைத்தான் இயக்கத்துல உயிர்ப்பு நாடிய பரணி பாடுதெல்லாம் பரணி பாடு அந்த காண இசைதான் வந்து பரணி பாடிக்குது நீ உங்களோட கட்டமாக எத்தனை பாட்டை உருவாக்கியது எங்களுக்கு வந்து 205 பாட்டை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கோம் இந்த கடந்த 26 நாளுக்கு 27 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 135 பாட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கலாம் நீ வாரி அரசியல் புரிய நீ என்ன பண்ணி கிடைச்சா நீ மொழிவார்கள் என்ன அர்த்த நீ என்ன அர்த்த நீ வந்து இங்க புரிதல் இல்லாத அரசியல் பேசுறது நாய ஆமா இதான் உண்ட அரசியல் வந்தவானம் சீமன் அண்ணா கூட பேந்தா அப்ப நீ அந்த படத்தை நீயே முன்னெடுக்கல கேள்விக்கு பதில சொல்ல இதெல்லாம் அப்படி அரசியல் பண்ணி ஆமா தம்பி கொஞ்சம் பாருங்க சீமன் அண்ணா சொல்ல முடியானே ஆமா எனக்கு மனநோய்னா அப்ப எனக்கு மனநோய் அந்த மனநோய் உள்ளவனா எதுக்கு நீ பேச வர எனக்கு மனநோய் அப்படியே நீயே அந்த மனநோயால நீ ஏன் பேச வந்த அப்ப நீ உனக்கு மனநோய் தானே அவ பைத்தியத்தோட பேசி அப்படித்தானே அப்படித்தானே பாக்கணும் இப்ப வன்னி மந்தன் நாய் அப்ப நீ ஒரு நாய் தானே நாய் தானே சண்டை போடுது அப்ப எனக்கு மனநோயண்டா அப்ப உங்களுக்கு மனநோய் தானே வன்னி மந்தனுக்கு மனநோயண்டா அந்த மனநோயால நீங்க மனநோயில பேச வந்தீங்க இப்போ ஒரு நல்ல சிந்தனை பேச வருவானா முதலாவது சொல் நான் பலமுறை சொல்றேன் ஒரு சொல் உன்னை காட்டு கூட சொன்னா இல்லையா நான் பேச படைக்க விளங்க வேண்டாம் பேச தெரியும் மாப்பிள்ள பிடிச்சு நானும் விளங்க வேண்டாம் அடே ஒரு வருஷம் தான் தளத்தை நடத்துறோம் இந்த 16 வருஷம் எங்க இருந்த ஐக்கிய நாடு சபைக்கு எத்தனை முறை போனேன் உங்களோட அமைப்பு சேர்ந்து ஐக்கிய நாடு சபைக்கு எத்தனை போனீங்க சொல்லு புலிவத்தை வெளியிடு இப்ப நாடா எவ்வளவு காசு போதோன்னு உனக்கு குத்துது கூட இது பாத்தியா சீமன் உன்னால கதைக்கிறேன் என்ன கதைக்க சீமானோட என்ன கதைக்கிற என்ன பேர்ல கதைக்கிற பாரதிய கருத்தை பார்த்துடுது சீமானோட கதைக்கிற வந்து சீமான் வந்து தமிழருக்கான அரசியல் செய்யல சீமானோட கதைக்கிறேன்னா தமிழருக்கான அரசியல் செய்யல சீமான் எப்படி நீ எப்படி சொல்ற
சீமான் அண்ணா நல்லதுல சொன்னியா இல்லையா? சீமான் அண்ணா தமிழர்கள் அரசியல் செய்யணும்னு சொன்னியா இல்லையா? அப்ப அவர் ஆளுக்கான அரசியல் செஞ்சு கொடுக்குறாரு, இது சொன்னியா இல்லையா? மக்களை நீங்க சொல்லுங்க. பணிபதி நான் சொல்லணும், இவர் சொன்னாரா இல்லையா? சீமான் அண்ணா தமிழ் மக்களுக்கான அரசியல் செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா ஏசன் போடுங்க, இல்லைன்னா நோண்டு போடுங்க. நீங்க போடுங்க, கேட்டு மக்கள் சொல்லுங்க. இப்ப இவர் சொன்னாரா இல்லையா? சீமான் அண்ணை தமிழருக்கான அரசியல் செய்யவில்லை, அவர் தமிழகத்துக்கான அரசியல் செய்யறான்னு சொன்னாரா இல்லையா? நான் என்ன அதுக்கு கேட்டேன். அப்ப தமிழகத்துக்கான அரசியல் செய்யறேன்னு சொன்னா அப்ப விடுதலை புலிகள் எதுக்கு எம்ஜிஆர் போய் பேசுறான்? எதுக்கு மத்திய அரசு பேசணும்னு இந்தியாவுடைய அனுசரணை இல்லாம நாங்க ஒண்ணு தீர்வு கொண்டவன எதுக்கு சொன்னா? ஏன் சொன்னா அண்ணா? ஏன் சொன்னாரு? எனக்கு அரசியல் நான் சொன்ன அரசியல் சொன்னா என்றைக்காவது நான் சொன்னேன்? நானே சொன்னா பள்ளிக்கும் போத பைத்தியக்கார பையன் நான் சொல்றேன், பள்ளிக்கிடம் போத பைத்தியக்காரன் நான் சொல்றேன். நான் படிக்காதவன் பள்ளிக்கிடம் போதான் பைத்தியம், எழுத படிக்க தெரியாதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொன்னா? நான் அரசியல்வாதி சொன்னா? நான் அரசியல் சொன்னா? எங்கே அந்த அடையாள பத்திக்கிறேன்? நான் அரசியல் ஞானி, நான் தான் பெரிய வல்லவன், நான் தான் பெரிய வில்லாதி வில்லன், நான் தான் வீராதி வீரன், சூராதி சூரன், நான் தான் படித்தவன், எனக்கு தான் எல்லாம் சொன்ன அன்னைக்காது. என்கிட்ட தான் சொன்னா? சீமான் அண்ணா இலங்கை தமிழுக்கு அரசியல் செய்யலன்னு சொன்னா அப்ப எதுக்கு சூசியன் நான் வந்து அடிச்சு வைக்கா அடையாளம் கடிச்சு போனது எதுக்கு? எதுக்கு? இந்தியாவுல இன்னைக்கு பயங்கரவாத தடை சட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. போடா தடை சட்டம் இருக்கா? இருக்கு. குண்டு சட்டம் இருக்கா? இருக்கு. எல்லாம் இருக்கைகளை தான் அந்த கொடியை தூக்கி பிடிச்சார், தாங்கி பிடிச்சார். ஆமா, தாங்கி பிடிச்சார். இலங்கையில நீங்க உங்களுக்கு தடை இருக்குதானே? அதனால மாவீரன் நம்ம அப்படி கேட்க மாட்டோம், எல்லாரும் வந்து வாரீங்க, மாவீரன் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் போய் வீட்டுக்கு போத்து முடிக்கிற படுக்கிறீங்க, அது எப்படி? அது அப்ப அது உருட்டு அரசியல் தானே? தமிழர்கள் வெளிநாடு கட்டமைப்பு வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? முன்னர் ஆதரிச்சவங்க இப்ப இதுக்குரிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? நான் ஏன் எதிர்க்கணும்? இவரை கருத்தை பாருங்க, முரண்பாட்டை பாருங்க, அடிப்படை முரண். பெரிய அரசியல் பிள்ளைக்கு நான் விளக்க கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வெளிநாட்டு கட்டமைப்பை தமிழர்கள் எதிர்க்க வேண்டியதுக்கான அவசியம் ஏன் எதிர்க்கிறாங்க? ஏனென்றால் நீங்கள் வந்து கொள்ளையடிச்சு கொத்துரட்டி வித்து மக்களை மிரட்டி கப்பம் பெற்று வாழ்றீங்க. தமிழர்கள் அரசியலை செய்யல. உங்களுக்கு மாவீர நாள கொத்துரட்டி வித்து கொள்ளையடிக்கிறது, பங்கு போடுறதெல்லாம் நிக்கிறீங்க. எல்லாம் செத்து போச்சு. கலைய வழக்கையில பரணி பாடல விட்டாச்சு. மக்களோட தொடர்புகள் இல்ல, மக்களுக்கான அரசியலை செய்யல, ஒண்ணும் செய்யல. இந்த சங்கீரண்ட வரலாற்று மையம் இந்த புள்ளியார் கும்பல்ல சேர்ந்திருந்து கொண்டு சுவிசில போய் 50,000 பேரோட கோல் எடுத்து வச்சுக்கொண்டு அங்க போய் அண்ணன் இறந்தவனு விளக்கேத்தினீங்கல்ல. அண்ணன் நாங்க என்ன கேட்டோம்? அண்ணன் இறந்தன்னு சொன்னா அடையாளத்தை காட்டு, ஆரத்தை காட்டு, நானும் மரம் விளக்கேட்டன்னு சொன்னா இல்லையா? நீ ஏன் காட்டல? சீமான் வந்து விடுதலை பிள்ளைகளுக்கு பேரை பயன்படுத்துறாண்டா, அவர்கிட்ட தான் கூட தான் போறதை விட்டுட்டு போனோம். எதுக்கு சூசியன்னு சொல்லணும்? ஞானம் வந்து கருத்து அவர் மோசமான அரசியலை பயன்படுத்துறாண்டா, அப்ப எதுக்கு இந்த கட்டமைப்பட்ட நான் கேட்கிற வரைக்கும் போயில தப்ப நான் பின்னால வரேன், உங்களுக்கு பின்னால வரேன். இப்ப மோசமான அரசியல் செய்யறேன்னு சொன்னா சூசியன் வந்து எதுக்கு சீமான்னு சொல்லி போனா உங்கள்கிட்ட தான் விட்டுட்டு போறோம்னு எதுக்கு சொல்லணும்? என்ன அவசியம் இருக்கு அவருக்கு? ஏன் சொல்லிட்டு போன? சந்தோஷ் அப்ப கேட்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு காலில் கையில எதுக்கு சொல்லணும்? அதுக்கப்புறம் கேட்கிறாரு ரெண்டு தலைவர் இறந்தான்னு கேட்கிறாங்க, அதுக்கும் பால் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? கேபி பத்மநாதனோட தொடர்படுத்த முடியும், எதுக்கு அவர் சொல்லணும்? இந்த விடயத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் சொல்லணும் சூசியன்? அப்ப சூசியனா மனநலம் பாதிக்கப்பட்டு சொல்ல அப்படி சொல்ல வாரியா? அப்ப போராளிகள் எல்லாம் வந்து கடைசி நேரத்துல வந்து கேடுகட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வர, அப்ப எங்களை போல நீ இழிக்க வர, அப்ப நீ தமிழ் தேசியம் பேச வர, அதுவா? உங்களோட கற்பனவாதத்தை பாத்தியா எப்படி வாரின்னு பாத்தியா? இதெல்லாம் ஒவ்வொரு அபத்தமான ஆபத்தானதுன்னு பாத்தியா? நேர வாங்க வேணாப்பா, நீங்க கட்டமைப்பா வாங்க பேசுவோம். கருத்து தானே இது, என்ன ஏன் முரம்படுறவா? மேல பேசுவோம்பா தம்பி, இதான் பிரச்சனை, வா பேசுவோம். இப்ப வந்து சங்கீதனி டிக்டாக்ல வந்து கத்தினியல்ல 200 சமர்க்கல புலிகள், இவ எங்க? இப்போ எங்க இந்த சமர்க்கல புலிகள்? இப்ப எங்க இந்த சமர்க்கல 200 சமர்க்கல புலிகள் இப்ப எங்க? இந்த 200 பேரை ஏன் முகங்காட்ட மறுத்த? இந்த 14 வருஷமா இந்த 200 சமர்க்கல புலிகள் எங்க இருந்தீங்க? அப்ப நான் கேட்கிறேன், என்றைக்காவது இலங்கை தமிழரசு கட்சி வெளிநாட்டுல விடுதலை புலிகளின் கட்டமைப்பை எதிர்த்து பேசியது உண்டா? ஒரு நாள் பேசியது உண்டா? சைக்கிள் கட்சி வெளிநாடுக்கூடிய விடுதலை புலிகளின் கட்டமைப்பை எதிர்த்து பேசியது உண்டா? இவ்வளவு தவறு செய்ய கொத்துரட்டி வித்திருக்க ஒரு நாள் கூட நீங்க சொன்னது உண்டா? நீங்க அண்ணன் பழப்புல வளர்ந்துடுறான்னு ஹைதராபாத், ஆமா நேர பாத்துறான்னு. அப்ப உங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. இங்க உள்ளவங்க கூட அண்ணியா பார்க்கதான் பல பேர் இருக்காங்க. தளபதி சேமலகத்தை அடிச்சோன்னு பேசுறாங்க. அப்ப ஏன் நீங்க இவங்களை எதிர்த்து நீங்க பேசல? ஏன் என்றால் இவங்க உங்களுக்கு கைவிட்டு வழங்குறாங்க, காசு கொடுக்குறான். இவங்களை பேசினா அந்த வருமானம் வராகட்டும் தடப்பட்டு வாயை முடிக்கிட்டு. அப்ப நீ உருட்டு கல்லர் தானே. இப்ப அண்ணைய வச்சு எல்லா அரசியலும் உள்ளுக்குள்ளால கதைச்சு பேசி ஒண்டா பேசி உருட்டுறீங்க.
இது மக்களுக்கு தெரிஞ்சவங்களை விரட்டிடுவான். இப்ப வன்னி மந்திரத்தை உடைக்கிறான். இது மிகப்பெரும் ஆபத்தா எங்களுக்கு ஒரு திசை திருப்பான். இதானே பயம். இப்போ அரசியல் ஞானி யாரு, நீயா நானா? இந்த 16 வருஷமா நான் இப்ப இன்னைக்கு எழுப்புற இந்த விடயத்தை எவனாவது பேசியது உண்டா? எங்கேயாவது பேசியது உண்டா? எங்கேயாவது பேசியது உண்டா? பர்வன் முழுக்களும் சீமான் மீதும் எங்களோட அமைப்பு மீதும் தான் குற்றம் சாட்டுற. அந்த ஒட்டுக்குழுக்களை பற்றி எவனும் பேசுறது இல்லையே. ஏன் பேசுறது இல்ல? அப்ப ஸ்கேனிங்ல வரைக்கும் விளங்க வேண்டாமா? இவனை இங்க அடிக்கிறான் சீமான, அங்கால எங்கட அண்ணன் அமைப்பு அடிக்கிறான். ஆனா ஒட்டுக்குழுவை மட்டும் இவன் ஏன் பேச மறக்கிறான்? ஏன் பேச மறக்கிறான்? அடுத்த கேள்வியை வைக்கிறான் வன்னி மந்திரன். என்ன, அரசியல் கட்சிக்கு தேர்தலுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்றான். ஆமா, காசு இல்ல. ஆனா இந்த காசை கொடுக்குறது யாரு? கார்பரேட் நிறுவனம். யார் இந்த கார்பரேட் நிறுவனம்? இப்ப சொல்லி போனா மாட்டிடுவான். சீமனே கோடி கோடியா 4 ரூபாய் காசு போன்னு சொல்றேன். அப்படியா? அப்படி காசு போதண்டா. அப்போ இதுக்கு காரணமாரு? சீமனா தமிழருக்கான அரசியல் இல்ல. சரி, உனக்கு தெரியுதல்ல, உங்களுக்கு தெரியுதல்ல, சீமானனை இலங்கை தமிழுக்கான ஈழத்தமிழுக்கான அரசியல் செய்யவில்லைன்னு தெரியல. அப்ப நீ அதுக்கான ஈழத்தமிழுக்கான அரசியல் நீங்களும் செய்யல. அதையே நீங்க முன்னெடுக்கல. ஏன் முன்னெடுக்கல? ஏன் முன்னெடுக்கல? இப்ப சீமானா தவறுன்னு சொன்னா இவ்வளவு கருத்தை வைக்கிற நீங்க அப்ப ஒரு அமைப்பா உருவாக்கு, அதுக்கு எதிராக கொண்டு வா. நான் பேசுறேன் இல்ல, இப்போ நான் உடைச்சு பேசுறேன் இல்ல, இப்போ அதே மாதிரி உடைச்சு பேச புதிய அரசியல முன்னாடி ஏன் நீ எடுக்கல? அப்ப இன்றைக்கு ஒரு கட்சியை துறந்த அரசியல் தவறான இவ்வளவு 15 வருஷமா ஏன் உறக்கத்துல கிடந்த? ஏன் உறக்கத்துல வந்த? 15 வருஷமா தெரியலையே உனக்கு? நீதான அரசியல் ஞானியாச்சு, அரசியல் புலியாச்சு, அரசியல் வித்தகராச்சு இல்ல. அப்படிலாம் 16 வருஷமா இப்படி அரசியல் இப்படி போனா எப்படி தெரியணுமா இல்லையா? தெரியும். இப்ப மாசம் சொல்ல விடுதலை புலிகளுடைய அனைத்து கட்டமைப்புல அண்ணன் வந்து வர்த்தக கட்டமைப்போட பேசுறோம் இல்லையா? அந்த வர்த்தக கட்டமைப்புல வர்த்தக கட்டமைப்புல விடுதலை புலிகளோட முக்கிய பிரமுறை எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. நான் கூட நின்ட்டேன், மீடியாவில் நின்ட்டேன், நான் கடுகு நின்ட்டேன். அப்போ நீங்க ஏன் அப்ப ஆதரவு கொடுக்குறீங்க? அப்ப அவங்களாம் அப்ப யார்? அப்போ யார்? அப்ப அவங்க இல்ல உடைச்சு பேசு. யார் அப்ப அவங்க இல்ல? இப்ப நீங்க இந்த பேசுற ஆக்கள் நீங்க முகத்தை காட்டி இந்த 16 வருஷம் நீங்க என்ன செஞ்சு ஒரு பட்டியல் எடுவாப்போம். நான் முகத்தை காட்டி வரேன். இந்த இனியவன் வழியில வா, இந்த ஜானு வழியில வா, முகத்தை காட்டி வா, முகத்தை காட்டி வா. இந்த புள்ளையரை குடிக்கணும், புள்ளையரை மொத்த பாக்கணும், ஐலு சொல்ல ஆசையா இருக்கு. அப்படியே முகத்தை காட்டிட்டு வா பாப்போம். வயசானவர் செம்மனு சும்மா கிடக்கா, எப்போ பார்த்துக்கொண்டு நிக்குது, கூட்டிட்டு வா. ஏன் வர மாட்டேங்கிறேன்? இப்ப எனக்கு மனநோய் சொல்லி, எனக்கு மனநோய் பிடிச்ச என்னோட எதுக்கு பேச வந்தீங்க? எனக்கு மனநோய் பிடிச்ச என்னோட எனக்கு நீங்க பேச வரீங்க. ஏன் பேச வரீங்க? என்ன அவசியம் இருக்கு? என்னோட பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? ஒட்டுக்குள்ள தளங்களை ஏறி இந்த காஞ்சவெல்லாம் மேல வந்திருக்கிறான் பாரு. ஏன் மேல வார? ஏன் மேல வார? மனநோய் பாதிக்கப்பட்டு திரும்ப எதுக்கு நீ பேசணும்? எதுக்கு பேச வர? என்ன அவசியம் இருக்கு? நீ உருவாக்கு. நீ தானே அரசியல் புள்ளியாச்சு, உருவாக்கு. உண்ட கட்டமைப்பு உருவாக்குற சிம்பிளான இவன தெருவில் உருவாக்கல. நீங்கள பெரிய புத்திசாலியா உருவாக்குங்க. ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உருவாக்கல? ஏன் உருவாக்க மறுக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் உருவாக்க மறுக்கிறீங்க? முகம் முக்கியம் இல்ல, அப்படி இல்ல, முகவரி முக்கியம். ஒரு வீடு என்று சொன்னாலுக்கான முகவரி இல்ல. முகவரி இல்லாமல் முகத்தை எப்படி காட்டணும்? முகவரி முக்கியம் இல்லை, கருத்து தான் முக்கியம். அதுதான் ரூட்ன்றது. உன்னை அடையாளப்படுத்தாமல் தலைவர், நான் தான் தலைவர் பிரபாகரன், இது எங்களுடைய அமைப்புன்னு சொல்லாம மக்கள் அதை கொடுத்தானா? சீமான் இதான் நான் சீமான். நான் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல இருந்தேன். இதான் என்ன அடையாளம், இதான் திரைப்படத்துக்கு இருந்தேன், இயக்குனராக இருந்தேன், அவ்வளவுதான். நான் ஒரு சினிமாக்காரன். ஆமா, அண்ணா கூப்பிட்டாரு. ஆமா கூப்பிட்டாரு. பேசினாங்க. ஆமா பேசினாங்க. பார்த்தாங்க. ஆமா பார்த்தாங்க. அண்ணா வழியிலே போச்சு. ஆமா வாங்கிச்சு. வந்தோன்னா பேசினாங்க, தொடர்ந்தார். ஆமா தொடர்ந்தாங்க. இறுதி நேரத்துல சூசன இறுதி கட்டத்துல சீமான தொடர்பு கொள்றான்டா, அதுக்கு முன்னா எவரா தொடர்பு இருந்து கொண்டு பாத்துக்க. ஆமா, அப்ப சீமான தவறு சொல்றேன்னா அப்ப 15 உடைச்சு பேச எதுக்கு உறக்கத்துல இருந்தேன்? சீமான் அன்னை நாம் தமிழர் கட்சி தவறு செய்யுது, தமிழருக்கு இவர்கள் உயிர்ப்பு, அப்ப ஏன் உடைச்சு பேச இருந்தேன்? அது இன்னைக்கு பேசுறேன். இந்த 15 வருஷம் எதுக்கு உறக்கத்துல ஏன் இருந்தேன்? ஏன் உடைச்சு பேசுறேன்? எனக்குள்ள துணிவு யார் பேசுறது நான் உடைச்சு பேசுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எனக்கு 5-10 தர இல்ல, எவனுக்கு நான் சார்பாவும் நான் இல்லை. நான் நீதியின் பக்கம் நான் நிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நான் செயல்படையில. ஏன்னா கோடி கணக்கு யாரும் தரவும் இல்லை. ஒத்த பைசா எனக்கு தரவும் இல்லை. சரியா? தரவும் இல்லை.
நீங்கெல்லாம் வாங்கி வாங்கி பெட்டியை வாங்கி கூவி வந்துருக்கீங்க. அப்போ அப்படி நிகழ்ச்சிகளுக்கு செய்யப்படுறது நீங்க தான், நான் இல்லை. நான் இந்த மகளும்னா நான் இப்போ பிச்சைக்காரன் தான். சொல்லுங்க, சீமான் அண்ணா யுத்தம் முடிய மட்டும் உறக்கத்துல இருந்தாருண்டா, அப்ப அந்த அவரை உறக்கத்துல இருந்தா அப்ப அந்த யுத்தனுக்கு நீங்க அங்க இருந்தீங்க. சீமான் அண்ணா யுத்தம் முடிய மட்டும் ஏன் உறக்கத்துல இருந்தா நீ கேக்குறீங்கல்ல, அப்ப நீ எங்க இருந்த? சீமான் அண்ணா யுத்தம் முடிய மட்டும் உறக்கத்துல இருந்தார் என்றால் சூசியன் இதுக்காக போன் போட்டு கதைக்கணும். பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் இருக்க? சும்மா ஒட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு அவனுக்கு பேசி கிடக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சரி, சீமான உறக்கத்துல இருந்தாரு, அந்த கேள்வி கேட்கிற நீங்க ஏன் உறக்கத்துல இருந்தீங்க? அப்ப ஏன் நீங்க போய் அங்க அந்த போரை வந்து நீங்களே பாதுகாக்கல? கேள்வி கேட்கிற உங்களுக்கு கேள்வி 15 வருஷமா அந்த எழுப்பாத கேள்வி இப்ப எழுப்பி இல்ல. அப்ப நீங்க உறக்கத்துல இருந்தீங்க, நீங்க அப்ப அங்க இருந்தீங்க. சரி, சீமான உறக்கத்துல இருந்திருந்தா என்ன? அப்ப அவரை ஒன்றும் அமைப்பு கொண்டு செய்யலையேண்டா, அப்ப எதுக்கு கடைசி நேரத்துல வந்து அப்ப இப்ப என்ன சீமான பேசுற? அரசியல் உங்களுக்கு தேவையில்லை. யானோட கருத்தை முரண்பட அரசியல் நமக்கு தேவையில்லை. சீமான அரசியல் நமக்கு தேவையில்லை. சீமான அரசியல் நமக்கு தேவையில்லை. அப்ப யார்கிட்ட அரசியல் நீ விரும்புற? யார்கிட்ட அரசியல் விரும்புற? சரி, சீமான அரசியல் விருப்பம் இல்லை என்றால் அப்ப யாருடைய அரசியல் விரும்புற? அப்ப யார்கிட்ட அரசியல் சொல்லு, ஏன் உருவாக்கல? சீமான் செய்யற அரசியல் என்ன செய்யற? சீமான அண்ணன படத்தை பிடிக்கிறார், புலிக்கொடியா பிடிக்கிறார், மற்றது எங்களோட அமைப்பு செய்த எல்லாத்தையும் செய்கிறார். அந்த அரசியல் பிடிக்கலையேண்டா, அப்ப அண்ணன் அவங்களோட விடுதலை புலிகளோட கட்டமைப்பும் அதனுடைய அரசியல் நமக்கு தேவையில்லையேண்டா, அப்ப நீ செய்ய விரும்புற அரசியல் என்ன அரசியல் சொல்லு? யானை பதில சொல்லு, என் கிழக்கு பதில சொல்லு. மேல வந்து பேச பயப்படுறேன். சரி, நான் கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். சீமான அரசியல், சீமான செய்யற அரசியல் என்ன? எங்க அண்ணிய போட்டோவை பிடிக்கிறார், மோடியில் அண்ணன் படத்தை வச்சுக்கிறார், எங்களை கொடி பறக்குது, மாவீரருக்கு அஞ்சு செலுத்துறார், தமிழ் மக்கள்கிட்ட பரப்புறார். இன்னைக்கு இளங்கல் சங்கம் அது போய் நிக்குது, வெளிநாட்டுக்கு போகல கடைசியில முடக்கி இருக்கான். இப்போ அவட்ட இந்த அரசியல் புலையாண்டால் அப்ப யார் முன்னெடுக்க போற அரசியல் என்ன? அவர் எடுக்கிற தமிழ் தேசியம், தமிழுக்கான தமிழர், நாங்கள் தமிழர்கள், தமிழுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளும், தமிழுக்கான தமிழ் அரசியலை பேசணும் பேசுறாரு. நீங்க பேச போற இந்த அவட்ட அரசியல் புலையாண்டா, அப்ப நீங்க செய்ய போற அந்த அரசியல் என்ன? அது எந்த அரசியல்? யாருக்கான அரசியல்? அது எப்படி என்ன அரசியல்? அப்ப விடுதலை எங்களோட கட்டமைப்பு அரசியல் செய்யற சீமான் அரசியல் புலையண்டா, அப்ப கட்டமைப்பு அரசியல் வேண்டாம்னா அப்ப நீங்க செய்ய விரும்புற அரசியல் எந்த அரசியல்? அப்படி நீங்க ஒட்டுக்குழு சிங்களத்தின் அரசியல் தானே, எதிரில் அரசியல் தானே செய்றீங்க. அப்ப நீ சொல்லி போட்டா அப்ப நான் ஒட்டுக்குழுன்னு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். தெளிவாக மிக்க நன்றி. சிம்பிளா ஒடிச்சுட்டாங்க பாருங்க. சீமான் அரசியல் நமக்கு தேவையில்லை, அதனால தான் அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அவ யாரு அவ விளங்கிச்சா? தான் ஒட்டுக்குழு வேண்டா ஒத்துக்கொண்டா பாத்தீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதைத்தான் சொல்றது வந்து பொல்லு கொடுத்து அடி வாங்குறேன்னு சொல்றோம். உருட்ட ஒழிக்கிட்டு அதாவது ஒரு விஷயத்த கதை கேட்கல, முரண்பாடு இல்லாம பிடி இல்லாம கதைக்கப்படல. உருட்டுறது வந்து சீமானுடைய அரசியல் பண்ணிட்டு அவர் என்ன பேசுறாரு? அவர் அமைப்பின் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அரசியல் வேணா இலங்கை தமிழர் அரசியல் பேச வேண்டாம். இலங்கை தமிழர் எங்க இருக்கு? நீ இலங்கை தமிழர் அரசியல் பேச வாரியா, ஈழத்தமிழர் அரசியல் பேச வாரியா? எங்களுக்கு வந்து எங்க அமைப்பு கட்டது 8 மாவட்டம் தான், 2 மாகாணம் 8 மாவட்டம். அந்த 8 மாவட்டத்துக்கு உள்ள வந்தாலும் ஈழத்தமிழன்னு சொல்றான். அதுக்கு உள்ளவன ஈழத்தமிழனா பார்க்கல, சரியா? அதுக்கு வாழ்ந்தவன் அதுக்கு வாழ்ந்த பூமியை கூடிய அவன் ஏற்றுக்கொள்றான். அப்ப இந்த இடத்துல வந்து அவனைத்தான் ஈழத்தமிழன். அப்படி இலங்கை தமிழ் அரசியல் பேசுற, அப்படி மலைய தமிழ் அரசியல் பேச வார, அப்படியா? அவன் மலைய தமிழர் எங்கிருந்து வந்தவன்? இந்தியா இருந்து வந்தவன். அப்ப மலைய தமிழை பாதுகாக்க இந்தியா பொறுப்பு. ஏன் இதுவரைக்கும் 100 ஆண்டுகளா இந்தியா ஏன் பாதுகாக்கல? கேள்வி பிரச்சனை. இந்த 100 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 76-80 வருஷமா அந்த மலைய தமிழுடைய உரிமையை பாதுகாக்க இந்தியா ஏன் மேற்கொள்ளல? சீமான் அந்த உரிமையை கூட பேசுறாரு. நீங்கள் ஆண்டு திமுக உட்பட கடந்த காலங்கள்ல இருந்த கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி எல்லாம் மலைய மக்கள் உரிமையை நீங்க பாதுகாக்கல. ஏன் அதுக்காக நீ பேரம் பேசல? ஏன் பேசல? இன்று வரைக்கும் இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்துல எம்பசி இருக்கு, இலங்கை இந்தியாவில தூரத்துல இருக்குது, கொழும்புலையும் இருக்கு. 2 தூரத்தை வச்சிருந்த இன்று வரை மலைய மக்கள் உரிமைக்காக இந்தியா குரல் கொடுக்கல. ஏன் நீ குரல் கொடுத்தான்னு சொன்னா ஏன் அவன் கடை வச்சு எடுத்து கொடுக்கல? சீமானால் ஈழத்தமிழருக்கு நன்மை என்னென்றால் அப்ப எதுக்கு ஈழத்தமிழருக்கு சீமானால் ஈழத்துக்கு நன்மை கிடைக்குமான்னு எதுக்காக சூசியன் அவரை தெரிவு செஞ்ச? சொல்லுங்க, யானு சொல்லுங்க, எதுக்கு தெரிவு செஞ்சாரு?
சீமானால ஈழத்தமிழுக்கு என்ன நன்மை கிடைக்க போதென்றால், அப்ப ஈழத்தினுடைய விடுதலை படையை கட்டமைச்ச ஈழத்தினுடைய வேங்கப்பட அண்ணன் தளபதி சூசேன்னா எதற்காக சீமானனையை தெரிவு செய்யணும் சொல்லுங்க? அவர் அங்க அழைச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ சீமானனை அடிக்கிறவனால வேற மாதிரி நீ கையாள உனக்கு தெரியாது, உனக்கு அது நான் தான் கத்து கொடுக்கணும். அதனால வந்து நீ சும்மா உப்பு சப்பெல்லாம் பேசிக்கிறீங்க. வா நான் உன்ட்ட சொல்றேன் கேளு. ஒருத்தனை எதிர்க்கணுமாண்டா அது எப்படி எதிர்க்கணும்னு உனக்கு வித்த தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆதரிக்கணும்னா எப்படி இருக்கணும், உனக்கு பதில் இல்லை. எந்த கேள்வி நீ சொல்லலாம் வந்து எந்த பதிலும் இல்லை. சரியா? சும்மா குறைக்காத ஒதுங்கி போய் வேடிக்கை பாரு. சரியா? சீமானண்ணா கூடாண்டா அந்த அரசியல் நீ வழக்கில் நான் கேள்வி இருக்கிறேன். நீ தானே கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல இருந்த பலத்தை விடவா சீமானுக்கு இருந்தது? 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த அனைத்துலக கட்டமைப்புல இருந்த பலம் என்பது ஒட்டுமொத்த மக்களும் அந்த கட்டமைப்புல போனான். அவன் என்ன சொல்லலாம் மக்கள் கேட்டனே இல்லையா? அப்ப மக்கள் வந்து அந்த கட்டமைப்புக்கு உள்ளுக்கு தானே இருந்தான், கட்டுப்பாடுக்கான இருந்தான். இப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு இருந்த அந்த மக்கள் இந்த கட்டறத்தை வெளியில போனதுக்கான காரணம் என்ன, ஏன் போனான்? பயிற்சி 2009ஆம் ஆண்டு வரைக்கும் 2010ஆம் ஆண்டு கூட 2010ஆம் ஆண்டு கூட 12 கூட மக்கள் இருந்தாங்க. 2012 கூட மக்கள் இருந்தாங்க. ஒட்டுமொத்த இந்த கட்டமைப்புக்கு உள்ளதான் மக்கள் இருந்தாங்க. அப்போட மக்கள் எதிர்ப்பா போயில 2 வருஷம் மட்டும் மக்கள் ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மக்கள் ஒன்னொன்னா உடைஞ்சு போனாங்க. 2015 பிறகு மக்களை புற்றுமுழுதாக இந்த படிப்படி 50, 60, 40 வழியேற வலிக்கிட்டாங்க. அது மட்டும் அவங்களோட கட்டமைப்புக்குலாம் இந்த மக்கள் கட்டுப்பாடுக்கு இருந்தாங்க. அப்படி இருந்தபடி அந்த நானும் வந்து வரலாற்று மையத்துக்கு நான் பெருமை ஆதரவு கொடுத்த நம்பி நான் அவங்களை எல்லாம் அது பிறகு நான் சுத்தமொத்த கல்லையில விளங்கினப்ப நான் விட்டு நான் வெளியில வந்தேன். அப்படி நாங்க எல்லாம் வெளியில ஒன்று நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், மக்கள் இந்த கட்டமைப்பு கீழே தானே மக்களுடைய செல்வாக்கு அத்தனை இருந்தது. ஆமா இருந்தது. அப்ப சீமானுக்கு ஆதரவு இருந்தா இல்ல. சீமானா ஒரு விட்டில் கொஞ்சம் அடிச்சா கொசு மாதிரி அடிச்சு போட்டு போயிடலாம். அப்ப கட்டமைப்பு தான் பலமா இருந்தது. ஜெஸ் பலமா இருந்தது. ஆமா பலமா இருந்தது. அப்பதான் அந்த கட்டமைப்பே சீமானா கட்டுற. அப்ப அவங்க படையை ஒழுந்து வரையில உங்களோட கட்டமைப்பு காணாம போன தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? தெரியும். அப்ப ஏன் நீ அந்த உங்களை நீங்க பலப்படுத்துறதுக்கு ஏன் நீங்க முனையல சொல்லுங்க? ஒரு போலி தோட்டத்துக்காவது நீங்கள் ஒன்றிணைஞ்சு உங்களை கட்டமைப்பை பலமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க முனையல. ஏன்டா உங்களுக்கு சிந்தனை புல, அரசியல் தெளிவில்லை. உங்களுக்கு தேவை ஒல்லி காசு மட்டும்தான் குறி. முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு போட்டு நீங்க செய்யலாம்ன்றதான் முக்கியம். அதானே போனீங்க. அவ்வளவு தானே. நான் சொல்றேன், எங்கடா ஒன்றா மட்டும் நான் சொல்லிக் கொள்றேன். அது எந்த அரசியல் இருந்தாலும் சரி, அது எந்த கொம்பல இருந்தாலும் சரி, எங்கடா முப்பட கட்டி வந்த அமைப்பே விழுந்து போய்க்கல. தமிழர்களை ஏமாத்த வர எந்த அரசியலும் நிலைக்க முடியாது. இந்த பைத்தியக்காரன் ஒரு 10 மாசத்துல உங்க உதாரணம் நான் திரும்ப சொல்றேன். நான் பலமுறை உதவுறேன். இதுல நான் தெளிவா இருக்கிறேன். இன்றைக்கு சீமானனை ஆதரிச்சாலும் சீமானனை தவறு செய்தா கூட மக்களா தூக்கி எறியப்படுவார். அவ்வளவுதான். இதெல்லாம் மாட்டு கருத்து இல்ல. பணத்தை மட்டும்தான் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு, பணத்தை மட்டும்தான் இலக்கு வச்சார் போறாங்கடா, விரைவில் காணாம போவார். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. மாட்டு கருத்து இல்லை. அது எந்த அரசியல் இப்ப இன்னைக்கு இலங்கை தமிழ் செத்தமாம போச்சு பாக்க இல்லையா? இந்த சைக்கிள் கட்சி செத்தமாம போச்சு பாக்க இல்லையா? இந்த டக்கர் அதே மாதிரி வருவாங்க. பணத்தை குறி வச்சு எவனுக்கும் அரசியல் நடத்துறானோ அவன் விரைவில் மக்கள் மத்தியில காணாம போவான். உள்ளுக்குள்ளேயே பல முரண்பாடு அங்க எழுந்திருக்கும். பக்கத்துல உள்ளவனுக்கு பலருக்கு தெரியும். அது பக்கத்துல உள்ளவனுக்கு தெரியும். எல்லாம் பொடிச்சு கொண்டு இருக்கும். அமைதியா இருக்கும். எங்கேயாவது ஒரு கிளப்பினான் அவளுக்கு பின்னால அவ்வளவு பேரும் சேர்ந்துருவான், காணா போயிடும். இதுல தெளிவா இருக்க பழங்க. நீங்க இதுல வந்து மாட்டுக்கு நான் இதுல தெளிவா இருக்கேன். இதுல நான் தெளிவா இருக்கேன். அதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். சரியா? அதை விட்டு போட்டு சும்மா வந்து பேக் பேக்கெட் கத்தப்படாது. புரியுதா? எதிர்க்கணும் அதை எப்படி எதிர்க்கணும் வழிமுறை தெரிஞ்சு எதிர்க்கப்படாது. ஆதரிக்கணும் என்ன வழிமுறை ஆதரிக்கணும் சொல்லு. நான் வந்து பைத்தியக்காரனை ஆதரிக்கேன் சொன்ன மாதிரி எங்கள் மக்களுக்கு ஆதரவா இருக்கும்போது உனக்கு ஆதரவு இருப்போம். அதே மாதிரி தான் சீமானைக்கும் சொல்றேன். எங்கள் மக்களுக்கு ஆதரவா இருக்கும்போது நான் உங்களுக்கு நாங்கள் ஆதரவா இருப்போம். என்றைக்கு நீங்க போறீங்களோ நாங்க உங்களுக்கு எதிராக வருவோம். நான் திருப்பம் சொல்லலாம். அதான் நம்ம கொள்கைப்போ அப்படிதான். சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ உருட்ட கல்லறி செல்வது அப்ப உனக்கு ஆதரவு கேள்வியை கேட்கிறேன். அதே மாதிரி சீமானைக்கு நாங்க ஆதரவுக்கு போறோம். அவர் போற வழி சரியா நாங்கள் எதிர்ப்போம். நாளை அவ்வளவுதான். இதுல தெளிவா இருக்கு. அவர்களுக்கு பிடிக்கணும்னுக்காக நாங்கள் செயல்பட அவசியம் இல்லை. நான் இன்று வரைக்கும் அண்ணன் சரியா செயல்படுறேன். நான் நம்புறேன் சரியா செயல்படுறேன். அவர் அல்ல மாட்டு கருத்து இல்லை. அவன் உனக்கு அவர் செய்யறத பிள்ளைன்னு சொன்னா சொல்லு. எந்த பிள்ளை செய்யறது சொல்லு. இந்த வைகோ இந்த எழுச்சி தெரியுமா? இந்த வைகோவால சாமி இந்த எழுச்சி தெரியுமா தமிழகத்துல?
அவட்ட மொழியில போய் பேசியால் தானே சீமான் என்ன. இன்றைக்கு வைகோக்கு நடந்தது என்ன? திருமாவளனுக்கு இருந்த செல்வாக்கு இருந்த இன்றைக்கு அவருடைய செல்வாக்கு என்ன? ராமதாஸ் ஐயாவுக்கு இருந்த செல்வாக்கு என்ன? இன்றைக்கு அவருக்கு செல்வாக்கு என்ன? இந்த மணியரசனுக்கு இருந்த ஆதரவு எங்க? இப்ப அவருக்கு செல்வாக்கு எங்க? சிவபீரவாண்டியனுக்கு உலகளாவிய இதுல மக்கள் மத்தியில இருந்த இதங்க இப்ப எங்க எங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எதுவும் ஒன்று எப்பொழுதும் மாறக்கூடியது. அப்படி மாறுகிற பொழுது நீங்கள் காணாம போவீங்க, அவ்வளவுதான். இதுல தெளிவா இருக்க பழகுங்க. இந்த தெளிதல் இல்லைன்னு சொன்னா நீங்க காணாம போயிருவீங்க. இந்த தெளிதல் இல்லாட்டி நீங்க காணாமல் போயிருவீங்க. அதுல கவனமா இருக்கு, அவ்வளவுதான் முடியும். அதனால நான் சீமான் அன்னைக்கு எழுதிய அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், இன்னொரு பாட்டு கட்சிக்கா, அதை போட்டுறேன் கேளுங்க. பாரு பாரு நாம் தமிழர், இடி இடிக்குது மின்னல் அடிக்குது. பாரு பாரு நாம் தமிழர் மேடை அதிருது. பாரு பாரு இங்க வேங்க முழங்குது. பாரு நேரலையில் இவன் பேச்சு சூடு பிடிக்குது. சமூக ஊடகத்தில் தீ மூட்டுது. அடிக்கிறான் வெடிக்கிறான் வரலாறு படைக்கிறான். சட்டப்பை கிழிய சாத்துறான் சாத்துறான். வீரமதை ஏற்றி விளையாட்டை காட்டுறான். இடி இடிக்குது மின்னல் அடிக்குது. பாரு பாரு நாம் தமிழர் மேடை அதிருது. பாரு பாரு வெற்றி கொடி கட்ட வேங்க களம் நடக்குது. பகையவன் கோட்டை தேடி பாயும் புலி பாயுது. குறி வைத்து அடிக்குது. குமரி கண்ட மதிருது. கொழும்பு கோட்டை பதறுது. கொழுப்பு எடுத்த அலறுது. நாம் தமிழர் எழுச்சி நம்ம தமிழ மகிழ்ச்சி. பிராந்தியம் கலங்குது பிரளயம் வெடிக்குது. இது தாண்டா வேண்டும் இறங்கி அடியடா. எதிரே வந்தான் கதை முடியடா. இடி இடிக்குது மின்னல் அடிக்குது. பாரு பாரு நாம் தமிழர் மேடை அதிருது. பாரு பாரு அடங்குமா சினமே ஓயாத அலையடிய ஓட ஓட கொடுடா. விடுதலை பெறவே வீரம் முளைக்குது. தொடும் பகை விழவே ஏவுகணை பறக்குது. அரசியலை படிச்சு படிச்சு அடித்து துவைக்கிறான். மேடையில ஏறி வச்சு செய்கிறான். பகையன வந்தா முன்ன வருவான். விதி அதுதான் புதிரே இவன் தான். நாம் தமிழர் மேடை அதிருது. பாரு பாரு இங்க வேங்க முழங்குது. பாரு நேரலையில் இவன் பேச்சு சூடு பிடிக்குது. சமூக ஊடகத்தில் தீ மூட்டுது. அடிக்கிறான் வெடிக்கிறான் வரலாறு படைக்கிறான். சட்டப்பை கிழிய சாத்துறான் சாத்துறான். வீரமதை ஏற்றி விளையாட்டை காட்டுறான். இடி இடிக்குது மின்னல் அடிக்குது. பாரு பாரு நாம் தமிழர் மேடை அதிருது. பாரு 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 அதிருது. பாரு 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 நாம் தமிழர் மேடை அதிருது. பாரு பாரு. சரி, விஜய சீமானனை எதிர்க்கிறாரா? இன்றைக்கு செய்தியாளர் பிரஸ் மீட்டிங் ஊடக சந்திப்பை நடத்துறாரு. அதுல அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா,
விஜய் தொடர்பாக உங்களுக்கு கருத்து கேட்டா அவர் அப்படி பார்த்து சொல்லாம அதை கடந்து போற ஒரு கதை சொல்லிட்டு போறாரு. விஜய் எதிர்க்கல, விஜய் அவர் எதிர்க்கல, தம்பிகள் எதிர்க்கிறாங்க. அண்ணன் தலைவருடைய இதுல பார்த்தோம்னா அவர் வரல, பெருசா அவரை எதிர்க்கல. அவர் இவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல, எங்களுடைய முக்கியமான எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து உலக அரசியல் விளங்கிக் கொள்ளணும், இந்த தந்திரோபாயம் அப்படின்னு விளங்கிக் கொள்ளணும். அண்ணன் விஜய் எதிர்க்கல, புதிய அரசியலுக்கு வாராரு, அவரை எதிர்க்கல. அவர்கள் எங்களுக்கு போட்டியாளர்கள் அல்ல, எங்களுக்கு போட்டி திமுக தான் அப்படின்னு சொல்றதை தவிர விஜய் எங்களுக்கு அவர் எதிரியாவ நாங்க பார்க்கலன்னு சொல்றாரு. அதுல இருந்து அவர் என்ன செய்தி சொல்ல வராங்கன்றத புரிஞ்சு கொள்ளும். சரி, திமுக அவரை காசு வாங்கினாண்டா அதை பார்த்து நீ ஆதாரத்தை போடு, சிவனை கொடுத்த பொட்டி ஆதாரத்தை போடு. திமுக ஆதார காசு கொடுத்தா சொல்லிங்கல்ல, ஆமா கொடுத்த நீங்க, அப்ப அதை கொடுத்த ஆதாரம் இருக்குல்ல, அந்த பெட்டியை போடு. ஏல போய் கட்டினா அவனை உருவாக்கித்தனம் போட்டு விடு. அதையும் போட மாட்டேங்கிறீங்க. கண்டவன் மாதிரி பார்த்த மாதிரி காசு சொல்லிக்கல. இப்ப நான் தானே கேள்வி கேட்கிறேன். இப்போ இலங்கை தமிழக கட்சிக்கு நாடா காசு வந்தா, உலக நாடுல இருந்து ஒவ்வொரு நாட்டிலையும் காசு போகுது. அது கணக்கு கடை சொல்லு. உங்க தேர்தல் செலவு, உங்களோட கட்சியினுடைய பாராளுமன்ற தேர்தலில் நீங்க மொத்தமாக உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட்ட உறுப்பினருக்கு செலவு செய்த மொத்த தேர்தல் செலவு பாராளுமன்றத்துல எவ்வளவு கேட்கிறேன் காட்ட சொல்லு. 2024 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிட்ட மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை, வென்றவர்கள் எத்தனை, அந்த தோற்றவர்கள் உட்பட சேர்த்து நீங்க செலவு செய்த தேர்தல் காசு எவ்வளவு கணக்கு காட்ட சொல்லு. தலைவர் அறிக்கை சொல்லு. கட்சியுடைய தலைவர் யாரு? இப்ப சுரியண்ணா தானே இருக்காரு, மாவைக்கு பிறகு அவர் தானே, அறிவிக்கை சொல்லு. நாளைக்கு மீட்டிங்கை கூப்பிட்டு செய்தியா போட சொல்லு. அல்ல ஏன் போனுக்கு மெசேஜ் அனுப்ப சொல்லு, சொல்லிவிடு. அதே மாதிரி சைக்கிள் காட்சி, அவர் குமார் பண்ணும்போது ஒரு போனத்துல கதைக்க மாட்டார். அவர் அடிச்சு ஜென்டில்மேன், அவர் அண்ட புழு ஆசாமி செல்வாச அப்பப்போ பேசுவார். அவர்கிட்ட சொல்ல சொல்லு, எனக்கு மெசேஜ் போட சொல்லு. அப்படி நம்பர் இருக்கு, என் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப்ல போட சொல்லு. சொல்லுப்பா சொல்லு. அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசுறது அரசியல் காட்சி எவனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்க இணையத்துல போறோம்னா சொல்லு.